ஏய் அட்லீஸ்ட் நீ பாஸ் ஆவதானே இல்லையா? ஆல்மோஸ்ட் நான் பாஸ் ஆயிட்டேன். ஆல்மோஸ்ட் பாஸ்னா என்னடா அர்த்தம்? இவன் என்னமா சொல்றான்? அது வந்து இன்ஜினியரிங்ல 40 சப்ஜெக்ட் இருக்கும். நான் 87.5 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிட்டேன். அங்கிள் 5 சப்ஜெக்ட்ஸ்ல போயிடுச்சு. வெறும் 5 தான்ப்பா. இன்ஜினியரிங்ல நீ ஃபெயிலாடா? இவனை படிக்க வைக்கிற சக்தி இனிமே இந்த மிடில் கிளாஸ் அப்பனுக்கு இல்ல. நம்ம அப்பர் மிடில் கிளாஸ்னு சொன்னியேமா? டேய் உன்னை படிக்க வச்சு எப்பவோ நம்ம ஃபேமிலி மிடில் கிளாஸ்க்கு வந்துருச்சுடா. நீ இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஃபேமிலி நடு ரோட்டுக்கு வந்துரு போல இருக்கடா. அனுவை பார்த்து கத்துக்கடா, அனுவை பார்த்து கத்துக்க. டேய் அவள மாதிரி நீ ரேங்க் எடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் பாஸ் ஆவது ஆயிருக்கலாமேடா. ரீகவுண்டிங் அப்ளை பண்ணா கண்டிப்பா பாஸ் ஆவேன். அப்படியாமா? ஆனா அர்ஜுன் உனக்கு வந்திருக்கிற மார்க்குக்கு ரீகவுண்டிங் அப்ளை பண்றதே வேஸ்ட். அதனால எந்த யூஸும் இல்ல. கரெக்ட் தானம்மா? ஒண்ணு ஒரு முறையாவது அடிச்சாதான் யாத்திரை நடக்கும். ப்ளீஸ் என்ன இது? எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க பாருங்க. வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். டேய் அர்ஜுன் வா. அனு நீ வாங்க வாங்க. ரீகவுண்டிங் அப்ளை பண்ணா நிஜமாவே பாஸ் ஆயிடுவியா? பக்கா ஆண்டி டீல் கூட பேசி முடிச்சிட்டேன். ஓ ஸ்கேமா? வேற வழி. நாளைக்கு வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிக்க. யார்கிட்டயும் சொல்லாத. முக்கியமா அனு கிட்ட. சரியா? ஏறு. ஏய் பின்னாடி போனி. ஓ சாரி ஐம் ட்ரங்க் இல்ல. அப்படி நீங்க சாப்பிட்டு ஃப்ளைட் லேண்ட் அடிச்சுக்கு வா. ஹாய். ஹாய்க்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஹாய் அனு. மாப்ளங்க. நல்லா இருக்கேன். மாமா ஹாய். டேய் மாப்ள. அருமா மாமாவே. ஏ சுனாமி. என்னோட புயலே. நான் குறி வச்ச அம்பே. ஒரு நிமிஷம் இருங்க மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. மாப்ள. ட்ரெயினிங் தான். நம்ம ஜமைக்கலாம் மாப்ள. வா போலாம். OneTamilMV.SPS. ஐபோன் நான் சொன்னத பத்தி என்ன யோசிச்சு வச்சிருக்கானு? ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன்க்கா. என்னது? அனுவ ஜிமேட் எக்ஸாம் எழுத சொல்லி நானும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் ஆண்டி. நாங்க இருக்கிற இடத்துல டொரினோ ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு வேர்ல்டுலே பெஸ்ட் காலேஜ் ஆண்டி. அங்க மட்டும் சீட்டு கிடைச்சா இவ லைஃபே செட்டில் ஆன மாதிரி தான். இவளுக்கு எதுக்குமா இதெல்லாம் தேவையில்லாம? நீ அர்ஜுன் அதை எழுத சொல்லி பாரு. அர்ஜுன் எழுதலாம், நான் எழுதக்கூடாதா? ஒன்னும் தேவையில்லை. நல்ல வரனா உனக்கு பாக்குறேன். வாய மூடிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. எப்ப பார்த்தாலும் இதே தொல்லைதான். டேய் சிண்டு, படிக்காம இங்க என்னடா விளையாட்டு உனக்கு? மாமா ஹேண்டில் பண்ணுங்க. ஓ இதெல்லாம் உன்னோட வேலையா? டேய் சிண்டு, உன்னோட மாமா இன்ஜினியரிங்ல 5 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டான். உனக்கு தெரியுமா? நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்களா? அது என்னன்னா மாப்ள வேணும்னு தான் ஃபெயில் ஆனேன். Why like that? அது என்ன சொல்றது? உங்க அப்பா என்ன படிச்சாரு? MIT ல MS பண்ணாரு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? மைக்ரோசாஃப்ட்ல வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மைக்ரோசாஃப்ட் ஓனர் பில் கேட்ஸ் என்ன படிச்சிருக்காருங்கிறது உனக்கு தெரியுமா? ஃபெயில் மாப்ள என்ன மாதிரியே? நிஜமாவா? யா சோ ஓனர் ஆகணும்னா ஃபெயில் ஆகணும், வேலைக்காரன் ஆகணும்னா கஷ்டப்பட்டு படிக்கணும். அதுக்கப்புறம் இஷ்டம்பா. அம்மா என்னால வேலைக்காரனாலாம் இருக்க முடியாது. நான் இனிமே படிக்க மாட்டேன். டேய் 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 மாப்ள போய் வெயில போடு. என்னடா சொல்லி கொடுக்கறேன் என் பையனுக்கு? என்ன என்னடா? இவனே சரி விடு. விடுடா. என்ன ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்கு? அப்பா சொன்ன மாப்ளை போட்டுருவேன். என்ன இவனுக்கு? ஒண்ணு இல்லப்பா, அர்ஜுன ஜிமேட் எக்ஸாம் எழுத சொன்னா கொஞ்சம் கூட சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறான். ஜிமேட்டா? நடக்கிற கதையை ஏதாவது சொல்லு. நம்ம சாருக்கு இன்ஜினியரிங் முடிக்கவே 4 வருஷம் பத்தல. அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும்னா நீ அணுகிட்ட சொல்லு, பிரயோஜனமா இருக்கும். டேய் அர்ஜுன் 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 எதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம்? கிழட்டு பையனுக்கு நட்டு கலந்துருச்சு. இதையும் போய் சொல்லிடுவியா? இது எங்க சொல்லி தொலைஞ்சிருக்கணும். அர்ஜுன் GMAT exam is very easy. Just basic maths and English. வெறும் 2 நாள் படிச்சா போதும். வேணும்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்.
எங்க அப்பா திட்டினது கூட பொறுத்துப்பேன்டா. அவன் டியூஷன் எடுக்கிறேன்னு சொன்னா பாரு, செத்து போயிடலாம் தோணுச்சு. ஃப்ரீயா விட மச்சான், இது இதெல்லாம் common வேலைக்காக feeling. அந்த ஜிமெட்டை ஏதோ எழுதி அந்த டூரினோ காலேஜ்ல டக்குன்னு சேர்ந்துட வேண்டியதுதான். டேய் உனக்கு ஜிமேட் எக்ஸாம் எப்படி எழுதுவாங்க தெரியுமாடா? பெண்ணாலதான். அட டேய் இவன் என்ன Don't panic. ஜிமேட் இஸ் a computerized exam. கம்ப்யூட்டர்ல தான் எழுதுவாங்க. பிட்டெல்லாம் அடிக்கலாம்ல? சாய்ராம். டேய் உன்னோட ஃபைனல் இயர்ல போட்டுக்கின பேக்லாக்ஸை கிளியர் பண்றதுக்கு இன்விஜிலேட்டரை செட் பண்ணி கையில கைடும் கொடுத்து விட்டு காலையில நெத்தியில பொட்டு வச்சு உள்ள அனுப்பிச்சா அதுலயும் உனக்கு 5 அந்த போயிடுச்சு. கைட்ல ஆன்சர் தேடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? டேய் உன்னோட ரீசன்ஸ் உனக்கு இருக்கும்டா, அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் இது இப்போ நீங்க இருக்க உன்னோட ஐக்யூ இது. ஜிமேட் அங்க இருக்கு. எங்க? தேடாத, உன் கண்ணுக்கு தெரியாது. உனக்கு அதுக்கான லெவலே இல்லடா. டேய் ஏன்டா இவ்ளோ டிஸ்கரேஜ் பண்ற? அது கூட ஒரு வழி இருக்கு, ஆனா அதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. டேய் தேவையில்லாம ஏதாவது பேசி உன கோத்து நீ விட்டுறா. போடா, நீ சொல்ற. எங்க மாமாவுக்கு கன்சல்டன்சி ஒன்னு இருக்குடா. ஜிமேட் எக்ஸாம் நடத்துற லைசென்ஸ் கூட இருக்கு. அவரை புடிச்சா கண்டிப்பா நம்ம வேலை முடிஞ்சிரும். சர்வேஷ் ஃபாரின் எஜுகேஷன் கன்சல்டன்சி SFEC ல படிங்க, வெளிநாட்டுக்கு பறந்து போங்க. Fly like a birdங்கிற வார்த்தையை குறிக்கோளா வச்சு அவரை நம்பின மாணவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பாம தூங்க மாட்டேன்னு உறுதி கொண்டுள்ள ஒரு உயர்ந்த மனிதர். உலக தலைவர்களுடன் உரையாடல், ஒப்பந்தம், ரகசியங்கள், அறிவுரைகள், முன்னெச்சரிக்கைகள். நீங்கள் எந்த தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும், இன்டர்நேஷனல் பிளைட் ஏற வேண்டும் என்றாலும் SFEC வாயிலை மிதித்தே ஆக வேண்டும். வெல்கம் டு சர்வேஸ் ஃபாரின் எஜுகேஷன் கன்சல்டன்சி. மாமா என் ஃப்ரெண்ட்ஸ் அர்ஜுன் யானம். ஓ அர்ஜுன், நைஸ் மீட்டிங். Nice meet you. கம் ப்ளீஸ். இது GRA டிபார்ட்மெண்ட், அது GMAT டிபார்ட்மெண்ட். ஓ. இவங்கள ஒருத்தர், ஐ மீன் உங்கள மாதிரி இருக்கிற ஒருத்தர் உங்களுக்காக எக்ஸாம் எழுதுவாரு. சார் ஒரு சின்ன டவுட். வெப்கேம் மூலமா ஆன்லைன் இன்விஜிலேஷன்ஸ்ல நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? ஏய் பைத்தியக்காரா, சடனா நம்ம ஆதார் கார்டை பார்த்தா நமக்கே நம்மள அடையாளம் தெரியாது. அப்படி இருக்கும்போது எங்கயோ கால் சென்டர்ல தூங்கு முடிஞ்சு நம்மள எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பான்? அது மட்டும் இல்லாம இந்த வெப்கேம்ஸ் எல்லாம் மேட் இன் சைனா, எதுவும் வேலை செய்யாது. சிக்னேச்சர் சார். ஏய் ஸ்வீட்டி, சார் இவங்க என்னோட பிஏ கூடவே இருந்து என் வேலை எல்லாத்தையும் கவனிச்சுப்பா. உங்க வேலை அப்படின்னா போங்க. செக்சுவல் பீப்பிள்ஸ்க்கு இதெல்லாம் காமன்டா. சார் எனக்கு ஓகே. காசு ரெடி பண்ணிட்டு நானே கால் பண்றேன். ஓகே? டேய் ஏதோ ஆர்வ கோளாறுல இப்ப இதுல கமிட் ஆயிட்ட. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா பேங்காக்ல கூட ஒரு நாள் படிக்க முடியாது. முழுசா முழுக்கணும்னுக்கு எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் தண்ணியால ஒண்ணும் ஆகாது. அனுவ பார்த்து கத்துக்கோன்னு சொல்றது எங்க அப்பா நிறுத்தணும். சோ நான் ஜிமெட்டை எழுதி ஆகணும். ஐ மீன் எழுத வைக்கணும். டாட். நான் ஜிமேட் எக்ஸாம் எழுதலடி. ஐ திங்க் ஐல் ட்ராப் இட். உனக்கு என்ன பைத்தியமா? இவ்ளோ நாள் ப்ரிப்பேர் ஆயிட்டு என்னடி இது சடனா? ஏன்னா அம்மாக்கு இதுல இஷ்டம் இல்ல. எனக்கும் இங்க உங்க எல்லாரையும் விட்டுட்டு போய் படிக்கணும்னா கஷ்டமா இருக்கும்டி. ஆஹா, உண்மையை சொல்றியா? அது வந்து அர்ஜுன் ஜிமேட் எழுதுறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் காட்டல. சோ நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு அவன் திரும்பவும் தனியா இருப்பான். பாவம். சாரி சார், பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதான் ட்ரிபிள்ஸ் வர மாதிரி ஆயிடுச்சு. அவன் தான் தலை வரை நீ வேலைக்காக 20 வருஷமா என்ன அவ மிதிச்சிட்டே இருக்கா. ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்காதா? அனு இஸ் மை ஃபர்ஸ்ட் எனிமி. அர்ஜுன் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். 20 இயர்ஸா ஒவ்வொரு விஷயத்துலயும் என் கூடவே இருந்திருக்கான். நான் எது வாங்கினாலும் அவ கூட ஷேர் பண்ணணும். அது எங்க அப்பா போட்ட ரூல். அவன் எது வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் ஷேர் பண்ணிப்பான். அது அவனோட சென்டிமெண்ட். எங்க அப்பா எத்தனை வாட்டி திட்ட வச்சா தெரியுமா? அவனை நான் எத்தனை தடவை மாட்டி விட்டாலோ எப்பவுமே என்ன ஒரு கேள்வி கூட கேட்டதில்லை தெரியுமா? அவனால எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்கு. அவளால என்னோட ஃபேமிலி இல்லனா ஒரு பைத்தியக்காரனா மாறிட்டேன். ஐ ஹேட் ஹர்டா. அதாவது மனசுக்குள்ள ஆழமான ஹேட். அதுக்குதான் கலட்டி விட்டே ஆகணும். மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிட்டான். அவனை விட்டு இருக்க முடியாது. அப்படின்னா அவனை மேரேஜ் பண்ணிக்கோ. லைஃப் லாங் அவன் உன் கூடவே இருப்பான். ஏச்சி இப்படி அனு, நீ தேவையில்லாம அர்ஜுனுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறேன்னு தோணுது. அப்படின்னா நீ என்னமோ அவனை பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ற, ஆனா அவன் உன்னை ஒரு ஃப்ரெண்டா கூட ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறா. நீ வாய் மூடு. அவளை ஏன் திட்டுற? நீ தான் எப்பவுமே அவன் பின்னாடி சுத்துறியே தவிர அவன் ஒரு தடவையாவது உன்கிட்ட ஒழுங்கா பேசியிருக்கானா? உன்னை தவிர மத்த எல்லா பொண்ணுங்க கூடயும் க்ளோஸா இருக்கான். சைட்டு கூட அடிக்கிறான். கூல் யார்? எதுக்கடி அவளை டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? வாசனை அப்படியே ஆளை தூக்குதே. அம்மாடி. ஏய் யாரா நீ? பொண்ணுகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணனும் தெரியாத உனக்கு? உன்னை பார்த்துட்டே மேடம் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு அழகான என்ன வச்சுக்கிட்டு அங்க ஏன் டெஸ்ட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க இல்லையாங்க? டேய் டிப்ஸ் ஏதாவது கொடுக்கலாம்ல? அர்ஜுன், நான் இங்க கேலம் ஃப்ளீ மார்க்கெட்ல இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. என்கிட்ட வம்பு வளர்த்துட்டு இருக்கான். நீ உடனே இங்க வா. சரி 15 மினிட்ஸ்ல வரேன். டேய் நீங்க ஷேர் ஆட்டோல போயிடுங்க.
நீ எங்கடா போற? அனுவை யாரோ வம்பெடுத்திருக்காங்க, அதை நான் போய் பாக்குறேன். டேய் இப்ப வரைக்கும் அவளை திட்டிட்டு அவ ஃபோன் பண்ண உடனே எதுக்குடா இவ்வளவு அர்ஜென்ட்டா ஓடுற? இப்ப நான் போலன்னு வச்சுக்கோயேன், நெக்ஸ்ட் கால் எங்க அப்பனுக்கு பண்ணுவா. எங்க அப்பா எனக்கு கால் பண்ணி பொறுக்கி புறம்போக்குன்னு சொல்லுவான். அது எனக்கு தேவையா? சரி பாய். தேவையில்லாம இவ்வளவு நீ கோவப்படுத்திட்ட. உன்னால இப்ப எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அர்ஜுன் வருவான் பாரு இப்போ. இவன் ஒருத்தி. அர்ஜுன் வந்துட்டான்டி. இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பாத்து. ஒருத்தன் சொன்ன கும்பலா நிக்கிறானுங்க. அதுவும் அந்த பூ போட்ட சட்டக்கார தான் என்ன டீஸ் பண்ணா. மத்தவங்க எல்லாரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ். இப்ப என்ன பண்ண சொல்ற? அவங்கள அடி அர்ஜுன். பைத்தியமான உனக்கு? நான் ஒருத்தன், அவனுக்கு பார்த்தல. ஹவுடி. நான் சொன்னல. ஹலோ தம்பி, உன் போதனை எல்லாம் முடிஞ்சிருச்சா? நான் டீசிங்காக வெயிட் பண்றேன்பா. அர்ஜுன் 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 என் செல்ல குட்டி தான் நீ. அட்லீஸ்ட் அந்த கருவாயனை மட்டுமாச்சும் அடி ப்ளீஸ். அனு, நான் சொல்றது கேளு. சேத்துல கல்லடிச்சா நம்ம சட்டை தான் அழுக்காகும். வா போலாம். பரவாயில்ல, வீட்டுக்கு போயிட்டு சர்ஃப் போட்டு வேணா தோச்சு கொடுக்க ப்ளீஸ் 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 அனு, நான் ப்ளீஸ் சொல்றது அர்ஜுன் கேளு. It's not ப்ளீஸ். safe. வேண்டாம், வா அனு, நம்ம போலாம். நான் அர்ஜுன். சொல்றேன், செல்ல என்னடா குட்டி. கூட்டிட்டு போறான்? வா போலாம். ஏமா, எவனோ வருவானா? ஏதோ பண்ணுவானா? வேண்டாம், நான் என்ன சொல்றேன். பயந்துட்டானா? ரொம்ப பயந்துட்டானா? எவ்வளவுமா பயந்துட்டான்? இவனை போய் கூட்டு வர பாரு. ஏய், பண்ண மாட்டான். புரியலையா? நான் சொல்றேன்ல. ஏய் தம்பி, சாக்லேட் பாய், உன்னால முடியலனா உன் கேர்ள் ஃப்ரெண்டை இங்கேயே விட்டுடு. நாங்க எல்லாரும் பாத்துக்கிறோம். என்னன்ற? ஹலோ, உன்னதான். ஏய், பாருடி. அந்த வார்த்தையை சொன்னது இவன் தானே? இவன் தான். இவன் தானா? டவுட்டா இருக்கே. என்ன பேட்டை வச்சு அடிக்க வந்தது இவன் தானா? இவன் தான் சார். அப்போ பேட் எங்க? எங்க? நான் இல்ல சார், உங்களை பேட்டல் அடிக்க வந்தது அவன் சார். இல்ல சார், உங்களை கமெண்ட் பண்ணது அவன் சார். கமெண்ட் பண்ண சொன்னது இவன் தான் சார். நான் பண்ண சொன்னேன். ஏய், இவன் சொன்னான் சார். அப்போ இப்போ எல்லாரையும் அடிக்கணுமா? என்னடா மறுபடியும் வர? இட்ஸ் பியூர் பேட் லக் சார். அர்ஜுன், தோ அவன் அங்க இருக்க பாரு அர்ஜுன். அடி அர்ஜுன், நல்ல மூஞ்சில நாலு குத்து குத்து. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், அடிக்காதீங்க சார். என்னடா மறுபடியும் வந்துட்ட? மறுபடியும் பேட் லக் சார். சார் 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 சார், எங்களை அடிச்சதெல்லாம் போதும் சார். உங்க கேர்ள் ஃப்ரெண்டை நீங்களே கூட்டிட்டு போயிருங்க சார். அப்ப என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. மறுபடியும் அப்படி சொல்லாத. ஓகே ஓகே. கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்காக தான் அடிச்சானா? கலிபா, நீ முன்னாடி சொன்னது கரெக்ட் தான். அவன் என்ன ஃப்ரெண்டாலாம் ட்ரீட் பண்ண மாட்டான். எதுக்குன்னா ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட். நம்ம ஆளுங்க சம்பளத்துக்கு வேலை பாக்குறாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனா லஞ்சம் வாங்கிட்டா கரெக்டா வேலை பார்த்துருவாங்க. என்ன டிசி வாங்கிட்டியா? இன்னைக்கு தான் ரீகவுண்டிங் ரிசல்ட்ஸ் வருதுல்ல. ஆல் தி பெஸ்ட். என்னடி இவன் வேண்டா வெறுப்பா பேசுற மாதிரி பேசிட்டு ஏதோ இருக்கான். டென்ஷன்ல இருக்கான் போல.
ஹாய் சார், நான் தான் மீனா, ஃபர்ஸ்ட் இயர். யா 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 நீங்க எதுக்கு சார் இங்க நிக்கிறீங்க? அது டிசிக்காக வந்தேன். ரீகவுண்டிங் மார்க்ஸும் இப்போ பார்க்கணும். டென்ஷன்லாம் நல்லா ரிலீஃப் ஆயிடுச்சு போல. ஓ, we must do a lot, sir. அப்படியா? அப்ப நம்பர் வாங்கிக்கோ. மிஸ் ஆகும்போதெல்லாம் கால் பண்ணு. 9841093994. Thank you, sir. Bye, கால் sir. பண்ணு. பை. காலேஜ் முடிஞ்சாலும் உன் கிரேஸ் இன்னும் எங்க வா. குறையலடா. உனக்கு என்னடா போன கொடு. காண்டு? அவ்ளோ மிஸ் பண்றியா அவனை நீ? நம்பர் வாங்கி ஃபோன் பண்ண போறியா? ஏய் வாடி வா வாடி சொல்றல. டேய் அர்ஜுன், ரிசல்ட் வந்துருச்சுடா. டேய் என்னடா இது? கொப்ப மவனை இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லையா? மார்க் கம்மியா தானே? டேய், எனக்கு இவ்வளவு மார்க் வந்திருக்குன்னா யாராவது நம்புவாங்களா? செத்தாலும் நம்ப மாட்டேன். யாரா இருந்தாலும் ரீகவுண்டிங்ல 3 இல்ல 5 மார்க் தான் எக்ஸ்ட்ராவா போடுவாங்க. இவன் யாரா 50 60 70ன்னு வாரி போட்டிருக்கான். இட்ஸ் a miracle uncle. இன்ஃபேக்ட் ஒரு சப்ஜெக்ட்ல என்னை விட ஒரு மார்க் அதிகமாவே வந்திருக்கு. அதனால தான் என்னால நம்பவே முடியல. அங்கிள் ஆக்சுவலி இவன் எக்ஸாம் பரபரப்புல அடிஷனல் பேப்பர்லாம் கட்டி தர மறந்துருக்கான். பேப்பர்லாம் மிஸ் ஆயிருக்கு. மிஸ்ஸான பேப்பர்லாம் மறுபடியும் கிடைச்சிடுச்சா? அதெல்லாம் கரெக்ட் பண்ணி மார்க் போட்டா இவ்வளவு வந்துருச்சு. பாருங்களேன். யா சோ நீ அடிஷனல்ஸ கூட கரெக்டா கட்டி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்க. அப்ப இந்த பாயிண்ட் வச்சு திட்ட போறியா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். நான் பாஸ் ஆயிட்டேங்கிற சந்தோஷத்தை விட இவன் எதுக்காக பாஸ் ஆனாங்கிற வருத்தம் தான் அதிகமா இருக்கு உனக்கு. வாட்ரே, கங்க்ராட்ஸ்டா. அன்னைக்கு சின்ன பையன் முன்னாடி அசிங்கப்படுத்தினே மறந்துடுவேன் நினைச்சியா? சத்தியமா கிடையாது, மறக்கவே மாட்டேன். நிறுத்துறா. நிறுத்த மாட்டேன். சாரிடா. உன் சாரி எல்லாம் ஒண்ணு வேணாம் எனக்கு. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூடா கண்ணா. செல்லம் இந்தா வச்சுக்கோ. எனக்கு லஞ்சம் வேணாம். ஃப்ரெண்டுங்களுக்கு பார்ட்டி கொடுக்கலாம். டேய், பெரியவங்க பாசமா கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்லக்கூடாது. வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் அங்கிள். இங்க கொடு. சரிடா சரி. என்ன என்ன எல்லாரும் ஒரே சந்தோஷமா இருக்கீங்க? நம்ம அர்ஜுன் ரீகவுண்டிங்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணிட்டான். சிலதுல டிஸ்டிங்ஷன் வேற. அப்பா, நல்லதா போச்சு. கொடுத்த பணம் வீணா போகல, அது வரைக்கும் சந்தோஷம். அது பணமா? என்ன பணம்? அதுப்பா ரீகவுண்டிங் ஃபீஸ் வேஸ்ட் ஆகலன்னு சொல்றாங்க ஆண்டி. ஓ அதான் அப்படியே அவனை ஜிமேட்டும் எழுத சொல்லுங்களேன். ஜிமெட்ல என்னால எழுத முடியாது. என்னால முடியாது. கண்ணா 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 ஜிமேட் உன்னோட கண்ணா, அதுவும் எனக்காகடா செல்லும். ஒத்துக்கடா கண்ணா. உனக்காக எழுதுறேன். அர்ஜுன் எழுதுனா நான் கூட எழுதுறேன் அங்கிள். அனு, நான் அதெல்லாம் உனக்கு வேணாம்னு சொன்னல. அங்கிள் பாவம் எழுத விடுமா, ஆசைப்படுறான்ல, எதுக்கு நீ தடுக்கிற? நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இருக்கேன், இவ படிக்கணும்னு இருக்கா. நம்ம விட ஒரு வேலை செய்யலாம். நான் இவளுக்கு ஒரு நல்ல ஃபாரின் சம்பந்தமா பாக்குறேன். கல்யாணம் பண்ணிக்கோ. அங்க போனதுக்கு அப்புறம் உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் இது கூட நல்லா இருக்குல்ல? நாராசமா இருக்கு. ஏ அனு அனு, இவ மூஞ்ச சோகமா வச்சுக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு இனம் புரியாத சாட்டிஸ்பாக்சன்டா. அதத்தான் சாடிஸ்னு சொல்லுவாங்க. ஐ லைக் இட். சாட்டிஸ்ஃபைட் ஆனதெல்லாம் போதும். முதல்ல ஜிமேட்டுக்கு பணத்தை வாங்கு. அவ்வளவு பணம் எதுக்குடா உனக்கு? ஏன் ஆண்டி சொன்னதான் தருவீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. இந்த மந்த் எனக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கு அர்ஜுன். வேணா நான் உனக்கு சரிதாண்டி கிட்ட கேட்டு வாங்கி தரவா? ஐயோ வேண்டாம் ஆண்டி, அவ்வளோ அர்ஜென்ட்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்துக்கலாம். வரேன். இன்னைக்கு சரக்கு அடிச்சு ஆகணும். காசு ரெடி ஆகலடா. உங்க மாமா ஏதாவது பணத்தை முன்னாடியே கட்டலானா எங்க மாமா ஒத்துக்கவே மாட்டான்டா. சரியான மணி மேரிட் ஃபெலோ. சரி, அப்போ உன்னால ஏதாவது பண்ண முடியுமாடா? வாங்கின கடன் அடைக்க முடியாம செல்போன்ல சிம் கார்டை மாத்திட்டு சுத்திட்டு இருக்கேன்டா. இப்போ என்னடா பண்றது? அனுடா. அர்ஜுன் என்ன இது? ஏதோ பணம் அவசரமா தேவைன்னு கேள்விப்பட்டேன். வாங்கிக்கோ வாங்கிக்கோ. தேங்க்ஸ் சொல்றா. தேங்க்ஸ். ஜாக்கிரதை. எதுக்கு? இவ்ளோ பணம் உனக்கு தேவைப்படுது அப்படின்னா ஏதோ தப்பு பண்ணிடுவியோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. ஆனா அது தப்பான விஷயமா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் பி கேர்ஃபுல். ஆனா எப்பவுமே சொக்க தங்கம்டா. வாங்கிக்கங்க சார். இவர்தான் உங்க எக்ஸாம் எழுத போறாரு. 3 hours சாரி. விஷயம் லாக். என்னது இவனா? டேய், டேய், இது யார்? அப்படி என்னமா இருக்காங்க? டூ மச்ரா. எந்த ஆங்கிள்டா ஒண்ணமா இருக்கான்? என்னங்க நீங்க இத வாயில வச்சுக்கோ. எக்ஸாம் நல்லா எழுதலாம். ஆல் தி பெஸ்ட். டென்ஷனா இருக்குடா. இருக்கும். Paper is very tough, bro. I tried my level best. இன்னும் நிறைய எழுத வேண்டியிருக்கு. ரெண்டு கலண்டுருச்சு. அடங்கொப்ப மவனே, என்னடா இது?
ஆள பார்த்து நேரம் பார்த்து நாடும் இங்க நடந்து போட்டா மதிப்பு தானே உனக்கு தானே ஏறி போகுண்டா ஓட பழகிக்கோ நீ சரிய தேட பழகிக்கோ நீ ஆட பழகிக்கோ டேய் சிண்டு டேய் சின்ன வயசுல ஸ்கூல் போறதுக்கு எவ்வளவு அடம் பிடிப்பாய்வன் அப்படி இருந்தவ இவ்வளவு மார்க் எடுத்திருக்கானா கிரேட் தான் இல்ல அர்ஜுன ஒன்ன நம்பி கொஞ்சம் இருடி அர்ஜுன ஒன்ன நம்பி தான் அனுப்பி வைக்கிறேன் ஒழுங்கா பார்த்து ஓகே ஆண்டி குறும்புக்கார அவன் தூக்குனா போதும் உடம்புலயே ஒண்ணுக்கு போயிருவான் அன்பிலீவபிள் ஸ்கோருங்க இதெல்லாம் வெரி ரேர் இப்போதான் என் பிள்ளைக்கு சுக்கரதசை ஆரம்பிச்சிருக்கு ஓஹோ எனக்கு 4 வயசு இருக்கும்போது எங்க அப்பா எனக்கு பண்ண பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் மறுபடியும் எனக்காக அரேஞ்ச் பண்ண கிராண்ட் ஃபங்க்ஷன் இதுதான். எங்க அப்பா எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசுறத பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இதெல்லாம் நான் நியாயமா சம்பாதிச்சதில்ல. ஆனா அந்த தாட் வரும்போதெல்லாம் பாத்துக்கலாம். சார் சார் வாங்க. வாவ் சினிமா 100 டேஸ் ஃபங்க்ஷன் மாதிரி ஏன் இந்த அடாவடி? எல்லாம் உங்க தயவு தான் சார். வாங்க எங்க அப்பா கிட்ட பேசலாம். ஓகே போலாம். உட்காரு அப்பா, இவர் சர்வேஷ். இவரோட ஜிமெட் கோச்சிங் சென்டரால் தான் எனக்கு அவ்வளவு மார்க் ஓ வந்துச்சு. வாங்க 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 என்ன கை காலியா இருக்கு எதுவும் எடுத்துக்கலையா யா ஷூர் ஏதாவது கொடுத்தீங்கன்னா மறந்தே போயிட்டேன் உங்களை முதல்ல எல்லாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்த தெரியும் அண்ணா இவர்தான் மிஸ்டர் சர்வேஸ் இவர் கோச்சிங் சென்டர்ல படிச்சுதான் என் பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரைக்கும் வந்திருக்கான் ஹி இஸ் a great man வாங்க சார் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க மிஸ்டர் ஜார்ஜ் இவர்தான் மிஸ்டர் சர்வேஸ் மை சன் ஸ்டடிங் இஸ் கோச்சிங் சென்டர் அண்ட் காட் ஃபர்ஸ்ட் ரேங்க் யூ நோ இஸ் கிரேட் மேன் வாங்க அடுத்த டேபிள் என்ன மாப்ள இவ்ளோ டல்லா இருக்க? என்ன மாமா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? என்ன பண்ண? படிச்சா வேலைக்காரங்க தான் ஆவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் கூட நீங்க எதுக்கு எக்ஸாம்ல டாப்ல வந்தீங்க? சரி விடுங்க, நான் பெரியவனா ஏதாவது ஒரு கம்பெனி வச்சேன்னா அந்த கம்பெனில உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் தரேன். டோன்ட் வரி. பிளஸ் மீ மாமா. என் பிள்ளை எப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கேடா ச்சே. This man gives my son best result of the நிறுத்துறீங்களா கொஞ்சம்? டேய் இங்க வா கம் ஹியர். டேய் ஒன் மோர். யூ கண்டினியூ. வா கண்டினியூ சார். தாகத்தோட இருந்திருக்காரு எங்க அப்பங்காரன் பார்ட்டியை கலக்கிட்டா. அர்ஜுன் என்ன தூங்கலையா? மூடே சரியில்லை அர்ஜுன். ஓ அம்மா கூட சின்ன பிரச்சனை. ஓஹோ ஜிமேட் எழுதுறேன்னா ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே தொல்லை பண்றாங்க. எனக்கு இப்ப கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை அர்ஜுன். எனக்கு இன்னும் படிக்கணும்னு தோணுது. உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. அம்மா கிட்ட நீ ஒரு தடவை பேசி பாக்குறியா? ஏ அனு நான் எப்படி இதெல்லாம் உங்க அம்மா என்ன கிட்ட அர்ஜுன்? விட்டுட்டு போறியா? ஏன் தனியா விட்டுட்டு கூடவே இருக்கலாம்ல? I'll miss you. You'll be fine. அடங்கப்பா என்ன ஆக்டிங். ஹலோ சார், எல்லாம் ஓகே தானே? விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஃப்ளைட் டிக்கெட்டை நான் எப்போ புக் பண்ணட்டும்? அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். உன்னோட அட்மிஷன் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. அப்படின்னா உன் கூடவே இன்னும் 2 பேர் அதே யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஜிமேட்ல உன்னை விட 1 மார்க் அதிகமா வந்திருக்கு. அது வந்து யூனிவர்சிட்டியில 2 சீட்டு தான் மிச்சம் இருக்கு. அதுக்காக தான். அப்படின்னா கஷ்டமா சார்? பின்ன வேற ஏதாவது நல்ல யூனிவர்சிட்டியில சான்ஸ் கிடைச்சா பாருங்க சார். உனக்கு ஓகே தானே? ஓகேன்னா நம்ம ஏதோ ட்ரை பண்ணோம், கிடைக்கல வேற என்ன பண்றது? ஓகே அப்பாடா. இவன் ஒத்துப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்பாடா ஒத்துக்கிட்டாரா இவரு? அப்படின்னா அனுப்பமா அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணலாமா? நீ என்ன ஹலோ ஸ்கர்ட் போட்டு போடு. ஒரு நிமிஷம். என்ன பண்ண? என்ன சொல்லிட்டு போறாவ? ஒன்னும் சொல்லலையே. ஏதாவது சொல்லலையே. நோ சொல்ல. நத்திங். என்னை விட அதிகமா 1 மார்க் வந்த கேண்டிடேட் பேர் என்ன? சொல்லு.
அரவிந்த் சங்கர் சாஸ்திரி. He has 4 years work experience in Infosys. அந்த இன்னொரு கேண்டிடேட் பேரு என்ன சொல்லு. நோ சொல்லாதீங்க. பேன் பாமா பி அனுபமா பேன்பமா பேன்பமா. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா அது ஹாய் சார், என் பேர் அனுபமா. நானும் அர்ஜுனும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் சார். அர்ஜுன் அப்ளை பண்ண காலேஜ்ல எனக்கு கூட ஒரு சீட் கிடைக்கிற மாதிரி செய்ய முடியுமா உங்களால? யா ஷூர். இன்னொரு விஷயம், அர்ஜுனுக்கு இது சர்ப்ரைஸ், ப்ளீஸ் சொல்லிடாதீங்க. அவளை உனக்கு பிடிக்காதுன்னு உன் ஃப்ரெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். காட் ப்ராமிஸ். இப்போதான் வேற ஆப்ஷன் பரவாயில்ல. யூனிவர்சிட்டிஸ் சி விச் எவர் யூ வாண்ட் செலக்ட் பண்ணிக்கோ. சோ மெனி சாய்ஸஸ். ஃப்ளை லைக் அ பேர்ட். ஓ மை காட், எவ்வளவு காஸ்ட்லி லேப்டாப் தெரியுமா? மெமரி 1 TB டா. எதுடா அடிக்கிற? புடிடா, அடிச்சா கொன்றுவா போல இருக்கு. உனக்கு சம்பளம் கொடுக்கல, அடிக்க வரால அவனை புடி. எல்லாம் இவ்வளவு வந்து என்ன அவங்க கிட்ட கோர்த்து விட்டு இங்க கடலை போடுறியா? போடி, அவனை போய் சமாளி. போடி வாங்க, தூக்கி வெளியே போடுங்க அவனை. எதுக்கு இங்க வந்து சண்டை போடுறீங்க? ப்ளீஸ் சார். ஓகே. ஹலோ சரி, கால் பல்லாவர போலீஸ் ஸ்டேஷன். என்ன நீயே அடிச்சிட்டு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? நீ பண்ண ஃப்ராட் வேலை, ஸ்கேம் வேலை எல்லாம் சொல்ல போறேன்டா. அப்படின்னா என்னதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க? கரெக்ட் சார். டேய் அவங்க கிட்ட இருந்து போனை வாங்குங்கடா. போற போடா. அதுக்காம சொல்லு. வீட்ல அழகான ஒரு பொண்டாட்டி, அழகான ஒரு குழந்தை, சார் ஆபீஸ்ல இவ வேற ஹை மெயின்டெனன்ஸ். ஒட்டு மொத்தமா நடு ரோட்டுக்கு வந்துருவாங்க. நீ பட்டனை போட்டுக்கோடி. அப்பெல்லாம் பார்க்க கூடாது. எனக்கு சீட் வைக்கிறே இல்லையா? கஷ்டம்ன்றார்ல, அதான் வேற காலேஜ்ல வாங்கி தரேன்னு இல்ல சொன்னாங்க. இல்ல ஒத்துக்க மாட்டேன். எனக்கு அதே காலேஜ்ல தான் வேணும். இல்லனா எங்க அப்பா அனுக்கு பெஸ்ட் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு, உனக்கு வரல அனுபவ பார்த்து கத்துக்கோன்னு சொல்லுவான். அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு டேய் நீ எந்திரா. எனக்கு சீட் வாங்கி தெரியலையா? சொல்றா. அது என் கையில இல்லடா. அவங்கள ஒருத்தர் டிராப் ஆனதா அது முடியும். என்ன சொன்ன? உனக்கு சீட்டு கிடைக்கணும்னா அவங்கள ஒருத்தர். எனக்கு சீட் கிடைக்குமா? ஆனா எப்படிடா? கியூட் பாய். கங்க்ராட்ஸ் ஆண்டி. பார்ட்டி அப்போ? பார்ட்டியா? எதுக்குடா? அனு ஜிமேட்ல டாப்ல வந்திருக்கால. எக்ஸாம் எழுதினாளா? ஐயோ அது உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். சாரி ஆண்டி, சாரி. இங்க வா, கரெக்டா சொல்லு. ஆண்டி இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அஃபெக்ட் ஆகும். டேய், நம்ம 2 பேரும் ஒரே பார்ட்டி தானடா? நிஜமாவே ஜிமேட் எழுதிட்டாளடா? டொரினோ ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல அப்ளை கூட பண்ணிட்டா. உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம், ஏன் சொல்லலையோ? உங்களுக்குள்ள என்ன சண்டையோ? அவ இப்பெல்லாம் என் பேச்ச கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்ல. அப்படியா? அவ்வளவுதான் விடுறா. பிள்ளைங்க பெருசாயிட்டு அவங்க இஷ்டத்துக்கு தான் நான் ஆட வேண்டியதா இருக்கு. ஏதோ நான் இஷ்டத்துக்கு செய்யட்டும். அப்படின்னா என்ன இப்போ நீங்க ஒத்துக்கிறீங்களா? வேற நான் என்ன பண்றது இப்போ? அதுவும் பாயிண்ட் தான். நீங்க தான் கொஞ்சம் இறங்கி போகணும். இன்னைக்கு படிப்பு விஷயம், நாளைக்கு கல்யாண விஷயம். கல்யாணமா? என்னடா? இன்னைக்கு படிப்பு விஷயத்துல உங்க பேச்ச கேட்கல, நாளைக்கு கல்யாண விஷயத்துல எப்படி? உங்க ஒரு அம்மாவா எனக்கும் சில ஆசைங்க இருக்கும்ல. கேர் கூட பண்ண மாட்டா. டவுட்டா இருக்கா? போய் கேளுங்க. போங்க. சோ ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. ஆனா ஆன்ட்டி கிட்ட எப்படி சொல்ல போற? அர்ஜுன் கிட்ட சொன்னா போதும், அம்மாவை அவனே கன்வின்ஸ் பண்ணிடுவான். ஜிமேட் எழுதிட்டு போல. அது யார் உன்கிட்ட சொன்னா? காலேஜுக்கு கூட அப்ளை பண்ணிட்டு போல. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ எனக்கு தெரிஞ்சது விடு. நீ எப்ப என்கிட்ட சொல்லலாம்னு இருக்க? உன்னதாண்டி. ஏன் இப்படி என்ன தொந்தரவு பண்ற? யாரு? நானா உன்னை தொந்தரவு பண்றேன்? இப்படி நீ கத்து வேணுதான் உன்கிட்ட சொல்லல. அட்லீஸ்ட் உனக்கு சொல்ற ஐடியாவாவது இருக்கா? ஐயோ, பின்ன சொல்லாம ஃபீஸ் நீ தானே கட்டணும். பணம் கட்டுறதுக்கு மட்டும் இந்த பைத்தியக்காரி வேணும்ல உனக்கு? ஆமா. என்னது அது? எல்லா ஃபாரின் சம்பந்தங்க. இதுல யாரையாவது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உன் மனசுக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ படிச்சுக்கோ. இதுல இருந்து ஏதாவது ஒரு போட்டோவை பார்த்தாரு.
வந்ததுலேருந்து நானும் உன்கிட்ட ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இதோட நிறுத்திக்கோ. என்னடி விரல் நீட்டி பேசிட்டு இருக்க? என்னடி அப்படி முறைக்கிற? பதில் சொல்லுடி. ஏன் படிப்பு, ஏன் கல்யாணம், ஏன் ஃபியூச்சர், ஏன் இஷ்டம்? உனக்கு இதுல சம்மந்தம் இல்ல. எனக்கு சம்மந்தம் இல்லையா? கிடையாது. எவனையா செலவு பண்றியா? நீ பாத்துக்கிற மாப்பிள்ளைய மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எஸ், இந்த அடியில எனக்கு காலேஜ் சீட் ஃபிக்ஸ், இவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ். எதுக்கு கல்யாணம்? உங்க அம்மா உனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்க? பண்ணிக்க மாட்டேன், படிக்க தான் போறேன்னு சொன்னேனா இல்லையா? நான் சொல்றத நீ எப்பவாச்சும் கேக்குறியா? நான் நீ சொல்றத கேக்குறதுக்கு சோ நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்க பாக்குறியாமா? அப்படியே நினைச்சுக்கோ. நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். என்ன செய்வ? உனக்கு எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சாலும் ஒரு பைசா கூட ஃபீஸ் கட்ட மாட்டேன். வாட்? ஆர் யூ சீரியஸ்? அம்மா சைலோ, அண்ணா ப்ளீஸ். அது நேத்து இவ என்கிட்ட பேசின விதத்தை பாத்துருந்தீங்கன்னா இப்ப இவளுக்கு சப்போர்ட் பண்ண நீங்க வரவே மாட்டீங்க. ஓ, இதெல்லாம் நேத்து நடந்த பிரச்சனைனால வந்ததா? அம்மா தாயே, சாரி. ஏதோ பேட் மூட்ல பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு வேணும் கால்ல கூட விழுந்து. என்ன சும்மா நாடகம் ஆடிக்கிட்டு? அது இல்லம்மா. வேற என்ன அங்கிள்? சாடிஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏன்டா இவ்ளோ ஈகோன்னு எனக்கு சத்தியமா புரியல. யாருக்கு? எனக்கு ஈகோவா? அம்மா சைலோ, பொம்பளை புள்ளை இப்படி அழ வைக்கிறது வீட்டுக்கு அவ்வளவு நல்லது இல்ல. ஏன்னா அப்ப என்னோட அழுகை இவளுக்கு நல்லதா? எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா என்ன கன்வின்ஸ் பண்றதை விட்டுட்டு இப்படி ஏமாத்துவாளா இவ? நான் பாக்குற மாப்பிளைய மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றான்னா அப்புறம் அம்மாவா நான் எதுக்கு இருக்கணும்? முடிவா? இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். இவ சொன்ன மாதிரி மேல படிக்கணும்னா அது நான் செத்ததுக்கு அப்புறம் தான். அப்பனா இப்பவே செத்து போ. அப்பவாது என்னது நீங்க? அம்மாவை பார்த்து இப்படி இல்லாம பேசுவ? என்ன வார்த்தை விட்டு இருக்க நீ? பெரியவங்க கோபம் வந்து 1000 பேசுவாங்க. அதுக்குன்னு போய் சாகவா சொல்லுவ? அர்ஜுனை பார்த்து கத்துக்கோ. நான் எவ்வளவு திட்டினாலும் இது வரைக்கும் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருப்பானா? நான் கொளுத்து போட்ட ஒரு சின்ன வெட்டி குச்சி ஆல்மோஸ்ட் ஒரு வீட்டையே எரிச்சிருச்சு. சண்டை நடக்கணும்னு நினைச்சேன், ஆனா அது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகணும்னு நினைக்கல. கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றாங்க அர்ஜுன். என்ன பண்ண சொல்ற? இப்போ அது ஏதாவது சொல்லு. பெரியவங்க எல்லாரும் நல்லா யோசிச்சு தான் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. இத்தனை பேரை வருத்தப்பட வைக்கிறது கரெக்ட் இல்லைன்னு கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிக்கிறேன். இனிமே படிக்க போறதில்ல. எதுக்குடி நீ இப்படி பண்ண? சொல்லு. வாயை திறந்து பேசுடி. இதுக்கு மேல என்னால வெளியில தலை காட்ட முடியுமா? சொல்லுடி. ஏன் இப்படி பண்ண? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி பாத்துட்டு எல்லாரும் முன்னாடி தலை கொடிய வச்சிட்டியே. ஓடா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எங்க ஓடலாம்னு பாக்குறேன். ஓடா, டேய், உள்ள வாடா வச்சுக்க. ஆண்டி ஷைலஜா, ஆண்டி சொல்ல கேளு. விடுங்க நீ. வீட்டுக்கு பண்ண வேலைக்கு பொம்பளை புள்ளைய போட்டு ஏமா இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க நீ? கோபப்படாத, அமைதியா இரு. வேற என்னடா என்ன பண்ண சொல்றீங்க? மொத்த குடும்பமானதையும் வாங்கிட்டா. இவ வாழ்க்கை இவளே நாசமாக்கிக்கிட்டா. எப்படி பாக்குறா பாருங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எந்த எழுச்சி வாய் இவளை கல்யாணம் பண்ணிப்பா? ஏய், எதுக்காக எல்லாரும் வெறித்தனமா பாக்குறீங்க? அர்ஜுன். அப்பா. அர்ஜுன். அம்மா. அர்ஜுன். அச்சே வாய முடுங்க. அனுவ பாரு, ரொம்ப நல்ல பொண்ணுடா. அதுக்கு
கண்ணா நான் எது செஞ்சாலும் அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும். அதுக்கு எங்களுக்கு நீ எப்படியோ அனு கூட அப்படித்தான் இல்லையா? அதுக்குன்னு பாவம் இப்ப இருக்கிற நிலைமையில உங்க 2 பேர் ஃபியூச்சரையும் நினைச்சா அனுவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா எனக்கு நியாயமா தோணுது. ஜஸ்டிஸ் சௌதரி நிறுத்துறியா? அவளை கல்யாணம் பண்ணா எனக்கு அநியாயம் நடக்கும். ஏண்டா? அம்மா அவள் எனக்கு பிடிக்காதுமா. அனுக்கு என்னடா நல்லா தானே இருக்கா? எங்க நல்லா இருக்கா? ஜஸ்ட் ஆவரேஜா தான் இருக்கா. அப்பா காலேஜ்ல சூப்பரான ஃபிகர்லாம் ரிஜெக்ட் பண்ண. இப்போ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பார்த்து சிரிப்பாங்கப்பா. நான் நேத்து நடந்த கூத்துக்கு ஆல்ரெடி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ணா அர்ஜுன் எதுவும் சொல்லாதீங்க. பாவம் அவன் என்ன செஞ்சான்? எக்ஸாக்ட்லி ஆண்டி. பாவம் நான் என்ன பண்ணேன்? என்ன புரிஞ்சுக்கிட்டது நீங்க மட்டும் தான் ஆண்டி. அம்மா நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணா அர்ஜுனை தான் பண்ணிப்பேன். இல்லைன்னா நான் இப்படி தான் இருக்க போறேன். இப்படி மீனிங்லெஸ்ஸா பேசிட்டு போறா எப்படி? ஐ அம் சேயிங் நோ நோ. அர்ஜுன் ஆண்டி நம்ம 2 பேரும் எப்பவும் ஒரே பார்ட்டி தானடா. ஆமா. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் நான் தானடா பாத்துக்கிட்டேன். அதுக்கு ஆனா இது வரைக்கும் உன்கிட்ட நான் எதுவும் கேட்டதில்ல. அதுக்காக இந்த ஒரு தடவை எனக்காக கொஞ்சம் ப்ளீஸ்டா. டேய் ஆமாண்டா ஏதோ நடந்து போச்சு. அதான் உனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொல்லலான்னு 10th கிளாஸ் ஃப்ரெண்ட் இல்ல, அதான் நீ ஃபீல் பண்ணிட கூடாதுன்னு. எப்படி முடிச்சா மாமா என்ன மாமா இது? உங்க நிலைமை இவ்வளவு மோசமாயி போச்சு. என்னடா அழுதுட்டு இருக்கியா என்ன? அப்படின்னா போடு. போடுறா. எப்பா உனக்கு இதுல இஷ்டம் இருக்கா இல்லையா? இல்ல நீ சும்மா இருமா, கையெழுத்து போடாம போயிட போறோம். சாரிப்பா யானம் நினைச்சேன். பரவாயில்லப்பா, நீ கையெழுத்து போடு போடு போடுப்பா போடு போடு போடு. ஏமா மாலை எடுத்துக்கமா, மாலை எடுத்து மாலை 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 மாத்து. டேய் டேய் போடு போடுமா. போது நீ போடு நீ போடு. போடுறா போடு. நீயே பூந்துருமா பூந்துரு பூந்துரு. அவ்வளவுதான். இந்த தாலி கட்டு. இது வேற ஒண்ணு இருக்குல்ல. கட்டுறா கண்ணா, கட்டு கட்டு சீக்கிரம் கட்டு சீக்கிரம் சீக்கிரம் கட்டுறா அர்ஜுன். கட்டுறா கண்ணா, லேட் பண்ணாத, சீக்கிரம் கட்டு. ஒருத்த முடிஞ்சிட போகுது. கட்டிரு கட்டிரு கட்டு கட்டு. இது மட்டும் தான்டா. கட்டுறா கண்ணா, கட்டுறா. சீக்கிரம். அது அப்பா இவன் சிரிக்கிறதால கட்ட ஆமா அனு சிரிக்காதடா. கொஞ்சம் அமைதியா இரு. அழாதடா கண்ணா, அவன் இனிமே சிரிக்க மாட்டான். நீ இப்ப தாராளமா கட்டலாம். கட்டு. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். நீ அசையாம இருமா. அப்படியே அப்படியே மூணாவது முடிச்சு போடவே இல்லப்பா. மூணாவது முடிச்சு போடுடா. தப்பு. மூணாவது முடிச்சு போடுப்பா. அவ்வளவுதான். ஐயோ என்ன பேச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டியா அப்பா. ஐயோ நான் கண்டு கடவுளா போச்சு. சொல்லுமா. ஐயே நான் சொல்ல மாட்டேன், நீயே சொல்லு. அப்பா ஒரு நிமிஷம் வாங்க, அர்ஜுன் கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்பா வாங்கப்பா சொல்றேன். நீ செட்டில். ஏமா என்னாச்சு? பாருங்க நான் விளையாடிக்கிட்டு இருக்கான். விளையாடிட்டு இருக்கானா? ஓ ஷிட். என்னடா கண்ணா இன்னும் நீ போகலையா? போடா கண்ணா, அப்புறமா வேணா விளையாடிக்கலாம். உள்ள போ. தாத்தா எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்க விளையாடிட்டு. ஒழுங்கா என் கூட வா. எந்த டைம்ல என்ன பண்ணணும்னு கூட தெரியல. மோன் மட்டும் வந்து என்ன பிரயோஜனம்? வாயை மூடிட்டு வாடா. போடா, வாயை மூட்டு வான்னு சொல்றல. அப்புறமா விளையாடிக்கலாம்ப்பா, முதல்ல உள்ள போ. நான் போல. ஒரு தடவை போய் பாருப்பா, அப்புறம் அதுவே உனக்கு பிடிச்சு. அசிங்கமா பேசுறப்பா, போய் தொலைறேன். சாச்சா, உலகத்துல எந்த அப்பனுக்கும் எந்த நிலைமை மட்டும் வரக்கூடாதுடா. டூ மச். உனதான் குறை. சுடா பால் இருக்கு, வேணுமா அர்ஜுன்? கொஞ்சம் விஷம் இருந்தா கலந்து கொடு.
குடிச்சு செத்து போயிடுறேன். எப்படி பாக்குறான்னு பாரு. உன் கண்ணு ரெண்டு புடுங்கிறாரு. என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டே அடி பாவி, நாசமாக்கிட்டே. அப்ப நீ மட்டும் எதுக்காக என் வாழ்க்கையை நாசம் பண்ண ட்ரை பண்ண அர்ஜுன்? என்ன பேசிட்டு இருக்க நீ? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆல்ஃபிரட் ஹிச்காக் கூட உன்ன மாதிரி சைக்காட்டிக் கேரக்டர் எழுதிருக்க மாட்டாரா? வாட் அ செட்டிங். ஜஸ்ட் ஒரு சீட்டுக்காக அணுவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டல. ஜீனியஸ் யாராவது கேட்ட போறாங்க? யாருக்கிட்ட கேட்க போகுது? அவளுக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம் ஆக போகுது. அதுக்கப்புறம் அவ மாமியார் வீட்டுல, இவன் துபாயில. பார்சல். அம்மா அனு எல்லாம் ஓகே தானே? அங்கிள் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓ பரவாயில்லம்மா, நீ கொஞ்சம் லீடு கொடுத்து அவனை கொஞ்சம் கவனிச்சுக்கோ. டேய் அர்ஜுன், அனுபவ பார்த்து கத்துக்கோ, பயப்படாதடா. அர்ஜுன், எனக்கு ஜஸ்ட் 2 questions. பேசிக்காவே நீ இவ்ளோ செல்ஃபிஷ் அண்ட் க்ரூவலா, இல்லனா ஓ விஷயத்துல நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? டெல் மீ அர்ஜுன். சின்ன வயசுல இருந்து நான் கூடவே இருக்கேன். ஓ சக்சஸ் நான் செலிப்ரேட் பண்ணிருக்கேன். நீ ஃபெயில் ஆனா நான் ஃபீல் ஆயிருக்கேன். ஆனா எப்படி? ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை அர்ஜுன். அனு நீ என் வாழ்க்கையில குறுக்கிடாத ஒதுங்கிக்கோன்னு ஒரு தடவை சொல்லியிருந்தா உனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருப்பேன்ல. எதுக்காக மோசம் பண்ண? எல்லாம் தெரிஞ்சோம் ஏன் வீட்டுல சொல்லல? என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அர்ஜுன், நான் எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுதான் பண்ணிருக்கேன். இப்ப நான் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிருந்தா மேக்சிமம் எல்லாரும் ஒண்ணு திட்டிருப்பாங்க, அங்கிள் ஒண்ணு அடிச்சிருப்பாரு. ஆனா நடக்கிறது என்னோட கல்யாணம் நின்று இருக்குமா? படிக்கணும்ன்ற என்னோட ஆசை கனவா போயிருக்கோம்ல. ஆனா இப்போ நானும் உன் கூடவே துபாய்க்கு வர போறேன். எந்த காலேஜ் சீட்டுக்காக நீ இவ்ளோ டிராமா போட்டியோ அதே காலேஜ்ல உன் கூடவே நானும் படிக்க போறேன். அதெல்லாம் எப்படி நடக்கும்? அதெல்லாம் எப்படி நடக்கும்னு கேட்டா நடந்தாகணும். நடக்கிற மாதிரி நீ செஞ்சாகணும். அனு ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் நாட் பாசிபிள். நான் வேணும்னா டிராப் ஆயிரேன். நீ போ. நீயும் என் கூட தான் வரணும், கூட இருந்து படிக்க வைக்கணும். திஸ் இஸ் an order. நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. சொல்லவா? நோ 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 நோ. வாசப்படியில இருக்கிற டோர் மேட் மாதிரி மிதிச்சு தூக்கி போட்டுருவாங்க. எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்ய முடியாத மாதிரி செய்ய ட்ரை பண்றியா? இனிமே உனக்கு நடக்க போறது நீ பார்க்கதானே போற சுவாமி. ஓ ஃப்ரீடம்க்கு ஒரு பெல்ட் போட்டு அந்த செயினை என் கையில பத்திரமா வச்சுப்பேன். போ போய் அந்த மூலையில படுத்துக்கோ. தரையிலையா? பிளாக்மெயிலிங்ல இருக்கிற கிக்கே வேறப்பா. ஆக்சுவலி ஷி ஹஸ் a point. அட நீ இப்ப டிராப் ஆயிட்டனா தனியா அவள ஃபாரின் வரைக்கும் அனுப்பி அவங்க வீட்ல படிக்க வைப்பாங்களா? அதான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு இப்படி பண்ணிருக்கா. சொல்ல போனா இன்னைக்கு இவனோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதான்டா குண்டா. அன்னைக்கு இன்னும் பெரிய இவனோட அவ்வளவு கத்தி பேசினேன். இப்ப ஹாப்பியா உனக்கு? இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லு. இனிமே என்ன பண்றது? என் மாமா கிட்ட எப்படியா ரெக்வஸ்ட் பண்ணி அந்த இன்னொரு கேண்டிடேட்டை வாபஸ் வாங்க வைக்கணும். நோ, நம்ம ஒரு வாட்டி அவர்கிட்ட கேட்டு பார்த்தா ஒத்துக்க மாட்டான். ஒருவேளை கெஞ்சி பார்த்தா மடங்க மாட்டான். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவனுக்கு உடம்பெல்லாம் எகத்தாலும், மூளை ஃபுல்லா மூட நம்பிக்கை, சென்டிமெண்ட்டை ரொம்ப வயலண்டா நம்புறவன் அவன். வாஸ்து பிரகாரம் படிக்க நாட்டையும் நியூமராலஜி பிரகாரம் காலேஜையும் செலக்ட் பண்ணிருக்கான். அவனை சாதாரணமா கவுக்குறது ரொம்ப கஷ்டம். சார் ஆபீஸ் வந்துருச்சு சார். தெரியும். அப்ப இறங்கலாம்ல? கொஞ்சம் இருங்க, ராவுகால முடியட்டுமே. 24, 25. தேங்க்யூங்க. வெற்றி எனது. சப்ஜெக்ட் அறையோட கடவுளே, இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இது என்னடா அபசக்கணும்? கருப்பு பூனை எதுக்கு நாய் மாதிரி கத்திட்டு போகுது? நான் பூனை தான் எடுத்துட்டு வர சொன்னேன். பூனை கிடைக்கல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன நடக்க போதும்? கடவுள் இருக்காருப்பா. கடவுளே, இப்பதான் கருப்பு பூனை நாய் மாதிரி கத்திட்டு குறுக்கல போச்சு. எந்த கெட்டது நடக்காம கொஞ்சம் பாத்துக்கப்பா. நான் உன்னை நம்பிதான் இருக்கு. என்ன விளக்கும் அணைஞ்சிருச்சு. டொரினோ காலேஜுக்கு அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிருந்தேன். அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கலாம்னு வந்தேன். எந்த காலேஜ்னு சொன்னீங்க? டொரினோங்க. குட்
ஆக்டிங். No! என்னங்க பண்ணீங்க? அப்படி கத்திட்டு போற அந்த பொண்ணு. நான் என்னங்க பண்ணேன்? டொரினோ காலேஜ் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிருந்தேன். அதோட ஸ்டேட்டஸ் என்னாச்சு கேட்கலான்னு வந்தேன். அதை தான் சொன்னேன். நீங்களே எங்க போறீங்க? எனக்கு பயமா இருக்கு. இங்கே இருங்க. Mr. Anand, please come here. Meet Mr. அரவிந்த் சங்கர் சாஸ்திரி MTech IIT செகண்ட் டாப்பர். நீங்க படிச்ச அதே டூரினோ காலேஜ். ஓ நைஸ், கங்க்ராட்ஸ். என்ன சார் நீங்க நல்ல விஷயத்துக்காக காலேஜுக்கு படிக்க வந்தா லெஃப்ட் ஹேண்ட் தரீங்க, ரைட் ஹேண்ட் தரலாம்ல? எனக்கு ரைட் ஹேண்டே இல்ல. அப்பா பிராங்க். நிஜமாவே இல்லைங்க. அதே காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் விளையாட்டா கன் எடுத்துட்டு வந்து அது வெடிக்குதா இல்லையான்னு ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்தான். வெடிச்சிருச்சு. 20 ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் என் கையும். வெல்கம் டு தி பப்ளிக் நியூஸ். வில் வர்க் ஃபார் பப்ளிக். செய்திகள் வாசிப்பது உங்கள் அரவிந்த் போசாமி. இன்றைய முக்கிய செய்தி. டொரினோ ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மென்ட்ல இன்னைக்கு நடந்த துயர சம்பவத்தால நம்ம காலேஜ் தான் அப்பாவி 20 இந்திய மாணவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இறந்தவர்கள் அனைவரும் இந்தியர்கள்ன்றதுதான் துரதிர்ஷ்டம். இப்போ இறந்து போன மாணவர்களுடைய புகைப்படங்களை பார்ப்போம். நல்லா ரெஜிஸ்டர் ஆகட்டும்னு 2 தடவை படிக்க சொன்னேன். இது என்னங்க இது? எல்லா போட்டோவும் என்ன மாதிரியே தெரியுது. வாட் ரபிஷ். சரியா பாருங்க. இருங்க ரப் பண்ணி பாக்குறேன். இறந்த இந்திய மாணவர்கள் புகைப்படங்களை இன்னொரு முறை தெளிவா பார்ப்போம். பார்க்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாமே என் போட்டோ மாதிரியே தெரிஞ்சுதுங்க. ஏதாவது கெட்டது நடக்கிறதுக்கு முன்னாடி இயற்கை நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும். ஜாகிரதையா இருந்துக்கோணும். யூர் ரைட் பிரதர். நானும் இந்த மாதிரி தான். இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது கருப்புனை கத்திக்கிட்டே குறுக்கால போச்சு. நான் கண்டுக்கவே இல்லையே. ஆனா என் கைதான். அவருக்கு பூனை குறுக்கால போனதுக்கு கை போச்சுன்னா எனக்கு அங்க பூனை இங்க விளக்கல வர அணைஞ்சு போச்சு. இந்த பொண்ணு கத்துனது நோ சார், இது அபசகுணம் மட்டும் இல்ல சார், இது டிசாஸ்டர் ஆஃப் கேலக்ஸி. சாரி டு சே, இந்த டொரினோ காலேஜ்ல எனக்கு அட்மிஷன் வேண்டாம் சார். இந்த காலேஜ்ல எனக்கு அட்மிஷன் வேண்டாம். எப்படிடா ஒத்துக்க வச்சீங்க? சைகை பண்ணிட்டு இருக்கீங்க. வேணாம் சொல்லுங்க சார். சொல்றாருல. வேணாம். சரி, இந்த காலேஜ் லிஸ்ட்ல இருந்து ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணுங்க. சார் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்க முகத்துல பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி பொங்கல் மாதிரி பொங்கி வழியுதே சார். உங்க கையாலேயே ஒரு நல்ல காலேஜா செலக்ட் பண்ணி கொடுங்க. ஓகே. இங்கி பிங்கி டாங்கி. ஓ குஃப்லி. சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது குல்ஃபி சார். அப்போ குஃப்லினா குல்ஃபி. குட் வைப்ஸ் ஆர் ஆல்ரெடி ஆன். ஐ அக்செப்ட் சார். குஃப்லி ஃபிக்ஸ். Congrats bro, amazing. Thank you. Congrats. கையெழுத்து போட்ட நல்ல நேரமோ என்னமோ இவர் லெஃப்ட் ஹேண்ட்ல ஷேக்கன் கொடுத்தது கூட எனக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி தெரியுது. சார் the whole credit goes to you. Thank you. கையெழுத்து போட்டு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சான்ஸே இல்ல. போன தாடியும் கோட்டும் இப்ப இல்லீங்களே. அங்க போன தாடி இருந்தது இங்க இல்ல. ஐயோ பாத்தி சார், ஐ வில் பி எவர் கிரேட்ஃபுல் டு யூ. லாஸ்ட் மினிட்ல கடவுள் மாதிரி வந்து நீங்க லைஃபை காப்பாத்திட்டீங்க சார். யூ ஹேவ் லிட்டரலி ட்ரான்ஸ்ஃபர் மீ இன்டு. பாய். அர்ஜுன் ஜாக்கிரதை. ஏய் பணம் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அணுகிட்ட கேட்டு வாங்கிக்க. அணுவை ஃபாலோ பண்ணு. அவனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குமா. அக்கா கேப் புக் பண்ணிட்டியா? கேப் எதுக்குடா? உங்க மாமா தான் வந்திருக்காருல. மாமாவா? நான் வரேன்னு சொன்னியா? சொல்லிட்டேனே. இருந்தாலும் வந்திருக்காரா? வெல்கம் டு துபாய் அருவ மச்சானே. டேய் உன்னதான்டா. ஹலோமா, வெல்கம் டு துபாய். உன்னை எப்பவோ நம்ம ஊர்ல பார்த்தது. மாமா நீங்க என்கிட்ட பேசுறீங்களா? அப்படின்னா என் மேல கோவம் போயிடுச்சு. ஹவ் விருப்பம் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டல. சும்மா சொன்னடா. ஆக்சுவலி அண்ணா எனக்கு ஒரு டவுட். கேளுமா. உங்க 2 பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை? அது ஒரு வேதனையான காதல் கதைமா. இங்க வா. போய் அந்த பிரவுன் கலர் சுடிதார் அக்கா கிட்ட இந்த லெட்டர் கொடு. போ. கூப்பிட்டீங்களாப்பா? யார் நீங்க? பிரவுன் சுடிதார்ல இருக்கிற அக்கா கிட்ட லெட்டர் கொடுறானா? அதே பஸ் ஸ்டாண்ட்ல பிரவுன் கலர் சுடிதார் போட்டிருந்தா அவங்க அக்கா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டான். அப்ப அது இப்படி இந்த துரோகி பண்ண வேலையால என் வாழ்க்கையே திசை மாறிடுச்சு. அதுதாம்மா பிரச்சனை. வாங்க உள்ள வாங்க. வா அர்ஜுன். இதுதான் நீங்க இருக்க போற வீடு. இது மாஸ்டர் பெட்ரூம்,
அது செகண்ட் பெட்ரூம், அங்க கெஸ்ட் பெட்ரூம். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சிட்டேன். ஏதாவது அவசரம்னா கால் பண்ணுங்க. நைட்டு தனியா மட்டும் வெளியில போயிடாதீங்க. ரொம்ப ரிஸ்கான ஏரியா. பை. ஓகே गाइस, டயர்டா இருப்பீங்க. டேக் குட் ரெஸ்ட். ஓகே Bye, பை. பை. See you. உங்களுக்கு எந்த ரூம் வேணும்? உனக்கு எந்த ரூம் வேணும்? மாஸ்டர் பெட் நல்லா இருக்கும். அது அப்பனா எனக்கும் அதே ரூம் தான் வேணும். போனா போதுன்னு பார்த்தா என்ன சாப்பாடுங்க? நான் சாப்பிட்டேன். அப்ப எனக்கு பிளேட் எல்லாம் கழுவிவே நான் வந்து செஞ்சு தரேன். என்னது? நீ சாப்பிட்டு வச்ச எச்சு பிளேட்டை நான் கழுவணுமா? வாய்ப்பே இல்ல. காசு கொடு, நான் வெளில போய் சாப்பிடுறேன். டைம் என்ன? 9:35. நைட்டு தனியா வெளியில போகாதீங்க. ரொம்ப ரிஸ்கான ஏரியா. போறியா? போ. டிஷ்கு நல்லா சுட்டு தள்ளட்டும். இது ஒன்றும் நம்மளோட ஊரும் இல்லை, நான் உன் வேலைக்காரியும் இல்லை. உனக்கு பணிவிடை செய்யறதுக்கு. நான் உனக்கு சமைக்கணும்னா நீ பிளேட்டை கழுவிதான் ஆகணும். நான் வீட்டை சுத்தம் பண்ணணும்னா நீ துணியை துவச்சு அயன் பண்ணி வைக்கணும். நீதான். உனக்கு பிடிக்கலனாலும் என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தல, கஷ்டமா இருந்தாலும் வேலை செஞ்சுதான் ஆகணும். OneTamilMV.svs. ஏறு. நான் வரல. டாக்ஸி. சரி, வேணும்னா சும்மா ஒரு கேம் ஆடலாமா? என்ன கேம்? யார் நம்ம காலேஜ்க்கு ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுறாங்களோ அவங்க ஒரு மாசத்துக்கு வீட்ல எந்த வேலையும் செய்ய வேண்டாம். என்னன்னு சின்ன குழந்தை மாதிரி பண்ற? சரி, நீ கேக்குறல, அதனால நான் கேம் ஆடுறேன். பை. அர்ஜுன் லூசர். பை. பாத்திரம்லாம் கழுவிட்டேன், துணி துவச்சு அயன் கூட பண்ணிட்டேன், இந்த ஃப்ளோர்லாம் கூட சுத்தம் பண்ணிட்டேன். என்ன வேணும் உனக்கு? இந்த அசைன்மெண்ட் மட்டும் பண்ணி தரீங்களாமா? உன் புது ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கால, அவளை செய்ய சொல்லு. என்ன இது குவாண்டிட்டி இவ்வளவு கம்மியா இருக்கு? என் ஓனர் ஒரு கஞ்ச பேசினாரி சார். ஹேய் தமிழா? ஆமா சார். இப்போ எங்க சார்? அர்ஜுன் சார். அர்ஜுன் சார் தானே? நீங்க? நான் தான் சார், அரவிந்த். அரவிந்த் சேஷ் இல்ல சார், அரவிந்த் சங்கர் சாஸ்திரி. என்ன சார் அதுக்குள்ள நீங்க மறந்துட்டீங்க? என்ன சார், கன்சல்டன்சில மீட் பண்ணுமே. நான் டொரினோ காலேஜ்ல ஜாயின் பண்ண வரும்போது அங்க வேணாம்னு சொல்லி என் லைஃபை காப்பாத்தி விட்டீங்களே, அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். சார் மறக்க முடியும்? அதெல்லாம் எதுக்குங்க? எப்படி இருக்கீங்க? சுத்தமா நல்லா இல்ல சார். நீங்க டொரினோ காலேஜ் வேணாம்னு சொல்லி என்ன நீங்க குஃப்லி காலேஜ்ல ஜாயின் பண்ணி விட்டீங்களா? இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ரொம்ப மோசமான காலேஜ் சார். போலீஸ்காரங்களா வந்து யாரெல்லாம் எங்க இருந்து வந்தீங்களா அங்கே போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹவு கேன் ஐ கேட்டா பெட்ரோல் கேன் வச்சு அடிக்கிறாங்க சார். கடைசி அவங்க காலை பிடிச்சி கத்தரி கெஞ்சனதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் விசா முடியறதுக்குள்ள வேற காலேஜ்ல போய் சேருங்கன்னு சொல்றாங்க சார். அதுக்குள்ள நாங்க எங்கேயும் போய் இல்லீகலா செட்டில் ஆக கூடாதுன்றதுக்காக எங்க கால மானிட்டர் கூட கட்டிருக்காங்க சார். கிரேசி டெக்னாலஜி சார். 5G சார் இது. சிக்னல் மட்டும் வராது. பரவாயில்ல எப்படி சார்? என் நிலவு சுத்தமா சரியில்லை சார். இருக்கிறதுக்கு இடம் இல்ல, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல. அந்த தர்தரம் பிடிச்ச ஓனர் இருக்கிற எல்லா வேலையும் வாங்கிட்டு எங்களை பேஸ்மெண்ட்ல எலியோட படுத்துக்க சொல்றான் சார். எனக்கு வாச்ச வாழ்க்கை விடுங்க சார். நீங்க எங்க சார்? இங்க சைட் சீயிங். இங்க பாக்குற அளவுக்கு ஒண்ணு இல்லையே. MBA படிக்கிறதுக்காக வந்திருக்கான். MBA அப்புறம் சைட் சீயிங் சொன்னீங்க. திருட. எந்த காலேஜ் சார்? அது வாயில வராத ஒரு பேரு. பரவாயில்ல, நோட்டீஸ் சொல்லுங்க சார், சொல்லுங்க. டொரினோ காலேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். டொரினோ காலேஜா? என்ன சார் நீங்க என்ன ஜாக்கிரதையா இருக்க சொல்லிட்டு என் வாழ்க்கையை காப்பாத்திட்டு நீங்க போய் அந்த காலேஜ்ல சேர்ந்திருக்கீங்க. உங்களுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா உங்க பேரண்ட்ஸ்க்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? வேஸ்ட் ஃபெலோ. உண்மையிலே உனக்கு எதுவும் புரியலையாடா? எங்களுக்குள்ள நீங்க யாருங்க? வர மாட்டேன். தெரியாம குட் மார்னிங் ஆபீசர்.
உன்னை கொன்னாலும் பாவம் இல்லடா. என்ன கொண்டா உனக்கு என்ன தர வரும்? சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. எங்க காலேஜ்ல உனக்கு சீட் வர மாதிரி பண்றேன். எப்படி? அம்மா 2 டேஸ்ல எங்க காலேஜ்ல ஒரு பார்ட்டி இருக்கு, அங்க செட் பண்ணி தராரு. அது வரைக்கும் நான் எலியும் கூட படுத்துக்கு வா. ஒன்னொன்னு இவ்வளவு பெருசு இருக்கு. கொஞ்ச நாள் இங்கதான் இருக்க போறாரு. வாங்க. என்ன பேசிய கவுத்துட்டானா? ஆமாங்க, பேசிய மயக்கிட்டாருங்க இவரு. நானும் நம்பிட்டேங்க. சரி, உன் தலையெழுத்து. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன டவுட்டுங்க. என்ன விஷயம்? விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்த கோவத்துக்கு ஆல்மோஸ்ட் அவனை கொன்னுலாம் தோணுச்சு. ஆனா உங்களுக்கு பண்ணதுக்கு உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா? நான் ஒரு கியூரியாசிட்டிக்கு தான் கேட்கிறேன். கொன்னுட்டா ஒரே தடவையோட முடிஞ்சிடும். ஆஃப் கோர்ஸ். அதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வீட்டோட வாஸ்து பிரகாரம் இது தனக்கு கெஸ்ட் ரூம். சூப்பர் மேடம். வாவ், வாட் a joke மேடம். நைஸ். நீங்க சொன்ன ஜோக்கு கூட ஓகே, ஆனா அவ சொன்ன ஜோக்குக்கு அடிச்சு சாவச்சலாம்னு தோணுது. உனக்கு சீட் வேணும்னு சொன்னல, இவங்க தான் கொடுக்கணும். What a joke, madam. My laughter is coming from somewhere else. See that? Enjoy your drink. Enjoy your party. Thank you madam. Bye. உங்க ஜோக் ரொம்ப அருமையா இருந்தது. You guys are looking gorgeous tonight. பாகிஸ்தான் பவுலருக்கு ஆப்கானிஸ்தான் பவுன்சர் மாதிரி இருக்கான். அவனுக்கு ஃபாலோயிங் வேற. இவன்லாம் ஒரு ப்ரொஃபசர், இவனா கிரேட் கொடுக்க போறான். அவன் தான் கொடுக்கணும். It's a fun, yeah. பிரசன்ட் சார். Nice party, right? Yeah. Hey Arjun, you wanna dance? Actually, I cannot dance. If I do, I get sweat, tension. Of course, sure. சார், அவங்க முறைக்கிறாங்க சார். உனக்கு அசைன்மென்ட் பண்ண வருமா? நல்லாவே பண்ணுவேன் சார். அப்ப நான் டான்ஸ் பண்றேன். Excuse me, I'll be back in a bit. Okay. Hey, want to dance? Come on, just one dance. Hey. What the hell are you doing? It's okay. What's wrong with you? Just leave me. Arjun, your dance is so good. Arjun, va. Arjun, va, pola. Hey, back off. He's with me. He's my husband. Is it true? I can explain. Are you crazy? Dance ஆடுறதுல போதும். ஏய், அனு, என்ன இதெல்லாம்? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏய் அனு. கஷ்டப்பட்டு உஷார் பண்ணேன். அத பத்தி விட்டு எடுத்துட்டியடி. எதுக்கு சார் அடிக்கிறீங்க? சொன்னா கேளுங்க சார். உள்ள போடாம சார். உள்ள சின்ன பொண்ணு பேசாத. போடா. சொன்னா கேளுங்க சார். சார், சார் கோபப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க சார். சாஸ்திரி ரொம்ப பயந்துட்டாரு போல. உனக்கு என்ன தாண்டி ப்ராப்ளம்? என்ன? என்னன்னு கேட்டா பாய உடைச்சிருவேன். வீட்ல தான் ஹாப்பியா இருக்க விட மாட்டேன். வெளியே கூட இருக்க கூடாதா? வீட்டுக்கு போலான்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். அவ ஏதோ கத்துனதுனால நான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன். அது அப்படி இல்லடி. அவ கூட டான்ஸ் ஆடுறத பார்த்து வயித்தறிச்சல கான்ல மாட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. அப்பா, பெரிய ரித்திக் ரோஷன் நீ. நான் ரஷிதோட ஆடும்போது உனக்கு ஜெலிசி ஃபீல் ஆகலையா? நான் அதை பார்க்கல நினைச்சியா? ஒரு டேஸ்ட் இல்லாத பையன் அவன் கூட நீ டான்ஸ் ஆட நான் ஜெலசி. போ அவன் கூட டான்ஸ் ஆடு. வேணும்னா அவன் கூட போய்ப்பா. என்ன சொன்ன நீ? ஒண்ணும் இல்லையா? என்ன சொன்ன என்ன பார்த்து? ஒன்னும் சொல்லல. என்ன சொன்னேன்னு கேட்டா என்னைய செருப்பால் அடிக்கிறியா? உன்ன உனக்கு நக்கல் அதிகமாயிடுச்சு.
கடிக்கிறேன். நான் ஐயோ 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 எல்லாம் போச்சு. எந்திரிச்சிங்களா என் தெய்வமே? எப்பா 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 நைட் என்ன சார் சவுண்ட் அது? ரொம்ப பயந்துட்டேன். நேரா உள்ள வந்தலாம் பார்த்தேன். எப்படி சார் வர முடியாது? அதான் நீங்க லாக் பண்ணிட்டீங்களே. நைட் அந்த கிளாஸ் எல்லாம் உடையற சவுண்ட் என்ன? அவங்க கத்துற சத்தம் என்ன? சொல்ல போனா நீங்க அவங்கள கொன்னிட்டீங்கன்னு நினைச்சேன் சார். காலையில அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா வந்தது சார். பா சார் பிரேக்ஃபாஸ்ட் சார் அனு மேடம் தான் பண்ணாங்க சார். அந்த பாத்திரம் கழுவிட்டாங்க சார். இந்த துணிலாம் தோச்சி இஸ்திரி கூட போட்டாங்க சார். ராத்திரி நீங்க அவங்களை ரொம்பவே பயமுறுத்தி வச்சிருக்கீங்க போல இருக்கு சார். நீங்க பார்க்கதான் சாப்பிட்டா ரொம்ப ஸ்ட்ராங் சார் பர்கர் கிங். நேத்து நைட் மேடம்க்கு நீங்க கொடுத்த டோஸ்ல மேடம் டோட்டலா மாறி. மே ஐ கம் இன்? இருக்க அர்ஜுன் தானே அது? அன்னில இருந்தது. Mr. Rashid. It's okay. There's no need to panic. My restroom is under maintenance. So, you and your husband are having problems? Everyone has problems. And everyone have needs. You have yours and I have mine. Don't touch. What's up with you, dude? The other day you were dancing with me and... आज इतना भावकारी हो क्या? Listen to me. You have no idea how many ways I can mess you up with. मेरे एक इशारे पे ये सब तेरी गलती जैसे दिखा सकता हूँ मैं. So you think about my proposal. अनु, अनु, அர்ஜுன் எங்க வர சொல்ற? வேணாம் அர்ஜுன் ப்ளீஸ். இட் வாஸ் மை மிஸ்டேக். ஐ கேவ் ஹிம் ஸ்பேஸ். நான் இன்னைக்கு டான்ஸ் ஆடிட கூடாது அர்ஜுன். What now? சொல்லு. You wanna pick up a fight or something? परवाला नहीं சொல்லு. Boss, ये जो हीरोपंती है ना कहीं और दिखाना. तुम्हारे ग्रेड्स और तुम्हारे मार्क्स. வாஷ்ரூம்ல என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணா. அங்கேயே சொல்லிருந்தா இவன் அப்பவே அடிச்சிருப்பல. Guys! Hey you! நம்ம ஊர்ல இருக்கும்போது எல்லாமே சொல்லுவல்ல. நமக்குள்ள டேர்ம் சரியில்லை. ஓகே, அதுக்காக இந்த மாதிரி பிரச்சனையை கூட என்கிட்ட சொல்ல மாட்டியா? पागल है क्या तू? I'll get you deported. டான்ஸ் பண்றது தப்பில்ல. இவன் அட்வான்டேஜ் எடுத்தான் பாரு, அதுதான் தப்பு. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்லு.
அனு ஐஸ்கிரீம். என்ன அனு வித்தியாசமா பிஹேவ் பண்ற? என் மேல கோவம் போயிடுச்சா? கோவம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அர்ஜுன்? ஜஸ்ட் கிவ் இட் சம் டைம், எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ரொம்ப நாளா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன், பட் இப்போ கேட்கலாமா வேணாமா தெரியல. நான் கூட உன்கிட்ட ஒரு விஷயம். சரி, ஃபர்ஸ்ட் நீயே சொல்லு. அனு, ஆர் யூ ஹாப்பி? நிறைய. ஆனா எனக்கு இல்ல அனு. உனக்கு படிப்பு எந்த அளவுக்கு பிடிக்குமோ எனக்கு அந்த அளவுக்கு உனக்கு பிடிக்காது. அந்த விஷயம் உனக்கும் தெரியும். ஃப்ராங்க்லி என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா உனக்கும் என்ன பிடிக்காதுல்ல. இப்படி இருக்கிறது கரெக்ட் இல்லை அனு. ஜஸ்ட் பிகாஸ் வி ஹேட் செக்ஸ் லைஃப் லாங் உன் கூட இருக்கணும்னா எனக்கு பயமா இருக்கானு. தேவையில்லாம நீ பயப்பட வேண்டாம் அர்ஜுன். தட் நைட் வாஸ் ஜஸ்ட் an accident. நம்ம ரெண்டு பேரும் தப்பானது குடிச்சதுனால தான் தப்பு பண்ணோம், அவ்வளவுதான். இன்னும் நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் a marriage of convenience. என்னோட அவசியத்துக்கு ஒன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உனக்கு வேற வழி இல்லாதனால என்ன பொறுத்துக்கிறேன். என்னோட தேவை முடிகிற அன்னைக்கு நீ என்ன பொறுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. என்னோட படிப்பு முடிஞ்ச நெக்ஸ்ட் செகண்ட் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துடுறேன். இந்த விஷயத்தை பத்தி நானே உன்கிட்ட பேசலாம்னு இருந்தேன். Thank you, Anu. Thank you, Anu. You're an angel, Anu. நீ ஒரு angel. அப்பாடா. ஏய், ஒரு நிமிஷம். அப்போ வீட்டாளுங்கள நம்ம வீட்ல என்ன சொல்றது? எல்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் வேணா சொல்லிக்கலாம். நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கலாம்ல. நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், யாரும் எதுவும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய பாறை இறங்கிடுச்சு. என்னன்னு சாப்பிடலையா? வேண்டாம் அர்ஜுன், பிரெயின் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அனு, இது வாங்கிக்கோ. Thank you. என்ன சாப்பிட்டுட்டே இருக்க நான் ஸ்டாப்பா? நிறுத்துறியா? வாய மூடு. இந்த டைம்ல இப்படிதான் பசி இருக்கும். எந்த டைம்ல? பிரெக்னன்சி டைம்ல அர்ஜுன். Congratulations டா யாருமா மச்சானே. Congratulations sir, you did it. But when did you did it? சாரி, சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருந்தா பை மிஸ்டேக் நான் உளறிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி அனு. டேய், எப்படி சார் நடந்தது? எப்போ ஏன் கூட தான இருக்கீங்க? எப்படி நடந்தது சார் சொல்லுங்க சார். அனு நில்லு. அனு, இது உண்மையா? ஆனா எப்படி? அது வந்து ஒரு தடவைக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. ஏய் அனு, சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு சின்ன டவுட் சார். நீ வா, அத நான் என்ன கேட்றேன் சார். சொன்னா கேளுங்க சார். வெளியில வராதடா. ஏன் முதல்லயே சொல்லல? அது உன்கிட்ட சொல்லணும்னு தோணல. இது எத்தனாவது 6 weeks. வாட்? 6? சரி, டாக்டர் கிட்ட நாளைக்கு காலையிலேயே போறோம். என் அப்பாயின்மெண்ட் நாளான்னைக்கு. அதுக்காக இல்ல, வேற எதுக்கு? எதுக்கு அர்ஜுன்? எனக்கு இது வேண்டாம். எது? இது. How dare you? I'm not ready for this. What if I'm ready? இப்படி என்னதான் பண்ண போற? நானே வெச்சுக்குவேன். சாடிஸ்ட் அனு, நீ இதெல்லாம் வேணும்னு தான் பண்றல. நீ அப்ப எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறேன்னு சொன்னதும் போய்தால லைஃப் லாங் டார்ச்சர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டல. என்ன ட்ராப் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், டெம்ப் பண்ணி குழந்தை பெத்துக்கிறேன், வாழ்க்கை முழுக்க உங்ககிட்ட.
ஹவு சீப் ஆஃப் யூ அர்ஜுன். என் வயதுல வளர பிள்ளைக்காக ஒன்ன கட்டி போடுவேன்னு நினைச்சியா? டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னா கொடுத்துருவேன். என் வயதுல வளர பேபியோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடது, உன்னோடது இல்ல. டெலிவரி டைம்ல ஃபாதர் காலம்ல சைன் பண்றதுக்கு கூட நான் உன்னை விட மாட்டேன். அப்படின்னா அன்னைக்கு நைட் வந்த சவுண்ட் எல்லாம் ஃபைட்னால வந்த சவுண்டே கிடையாதா? அந்த சவுண்டா? சரி இரு, நான் இதெல்லாம் வச்சு. அம்மா அது அர்ஜுனோட ரூம், என்னோட ரூம் இது. என்னது வேற வேற ரூமா? என்னது? இவன் சாஸ்திரின்னு என்னோட ஃப்ரெண்டுப்பா, எங்க கூட தான் இருக்கான். இவன் இங்கயா? சரி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். அப்போ அனு? எனக்கு உடம்பு சரியில்லை அங்கிள். ஐயோ அர்ஜுன், அவளை டாக்டர் கிட்ட கொஞ்சம் கூட்டு போயேடா. இல்ல தேவையில்லை, மெடிசின்ஸ் எடுத்திருக்கேன், சரியாயிடும். சாஸ்திரி. ஓ சிக்கன் இருக்கா? ஒளிச்சு வச்சுட்டு போல இருக்கு. ஓ மை காட், அனுபமா அத்தை நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சிண்டு, டேய் சிண்டு, ஷட் அப். நீ போய் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வர வரைக்கும் நீ சாப்பிட. ஓகே. ஐஸ்கிரீம் காலி ஆயிடுச்சு. காலி ஆயிடுச்சா? யார் சாப்பிட்டுருப்பாங்க? அட காலையில பார்த்தமா ஃபுல்லா இருந்தது. யாரு சாப்பிட்டுருப்பா? வேற யாரு? இவதான் சாப்பிட்டுருப்பா. இப்பெல்லாம் எவ்வளவு சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்றோன்னு கணக்கே இல்லை. பண்ணி மாதிரி திங்கிற. மாமா, ஆக்சுவலி நான் தான் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டேன். ஏய் சிண்டு, ஆஃப் கிலோ ஐஸ்கிரீம் நீ ஒருத்தனே சாப்பிட்டியா? அனு, அனு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ? வாயை மூடு. பிரெக்னன்சி டைம்ல கிரேவிங்ஸ் இருக்கதா செய்யும். தெரியலன்னா வீட்ல 3 பொம்பளைங்க இருக்காங்க, போய் கேட்க சொல்லுங்க. இப்போ நான் சாப்பிடுறதே கணக்கு எடுத்து. அனு, அனு. அர்ஜுன் சிண்டு, சாஸ்திரி கூட போய் படுக்க சார் ஒண்ணுதான் வா. சியர்ஸ். அம்மா கிட்ட சொல்லிடாத. ஏன்? சுகர் வந்ததுக்கு அப்புறம் குடிக்கிறத நிறுத்திட்டேன்னு சொல்லியிருக்கேன். என்னடா இந்த வயசுக்கு அப்புறமா அம்மாக்கு இன்னும் பயப்படுறியப்பா? பயம் இல்லடா, ஜாக்கிரதை. இந்த மாதிரி நான் இருக்கிறதுனாலதான் எந்த பொம்பளையும் மூஞ்சல தண்ணி ஊத்துற மாதிரி இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சோ குத்தி கட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன் சொல்லிட்டல, கிளம்பலாமா? அதுக்கு இல்லடா. டேய் டே டே அர்ஜுன் நில்லுடா. வேற ஏதாவது விசேஷம் இருக்கா? எதுவும் இல்ல. எதுவும் இல்ல. ஆமா, உன்னோட பிரச்சனை தான் என்னடா? பிடிக்கலன்னு சொன்னால கட்டி வச்சுங்களா, இப்ப அனுபவிக்கிறேன். அம்மா இது எங்களோட ப்ராப்ளம், நீ இதுல தலையிடாத. நீங்க ரூம்ல சண்டை போட்டுக்கிட்டா அது உங்க பிரச்சனை. அதே சண்டை ஹால் வரைக்கும் வந்துச்சுன்னா அது குடும்ப பிரச்சனை. நாங்க தலையிடதான் செய்வோம். நம்ம அணுவுக்கு என்னடா குறைச்சல்? அவளை எனக்கு பிடிக்காதுப்பா. அதான் ஏன்? ஏன்னா உனக்கு எப்படி சொல்றது? சொல்றேன். உனக்கு ஃபிஷ் பிடிக்காது, யாராவது வந்து ஹார்ட்டுக்கு நல்லது சாப்பிடுங்கன்னு சொன்னா சாப்பிடுவியா? இது அப்படிதான். எனக்கு ஃபிஷ் பிடிக்காது, நான் தொட மாட்டேன். நீ தொடாம தான் உன்னோட ஃபிஷ் தானாவே கர்ப்பமாச்சா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரதோன்னு தப்பு கிடையாது. ஆனா அந்த சண்டைக்கு அப்புறம் 2 பேருக்கு நடுவுல இருக்கிற தூரம் குறையணுமே தவிர வேற வேற ரூம்ல படுத்துக்கிற அளவுக்கு அதிகமாக கூடாது. I'm not ready for the baby பா. அத நீ முடிவு பண்ண கூடாது அர்ஜுன். பிள்ளைய பெத்துக்கலாமா வேண்டாமாங்கறத எப்பவும் பொண்ணுக்கு தான் டிசைட் பண்ணணும். அதுக்கான முழு உரிமையும் அவங்களுக்கு தான் இருக்கு. உங்க 2 பேருக்கு நடுவுல டேர்ம்ஸ் நல்லா இல்ல, அதனால நீ குழந்தை வேண்டாங்கற. ஆனா அந்த பொண்ணு வேணும்ன்றாலே. ரெஸ்பெக்ட் ஹர் எமோஷன்ஸ் அர்ஜுன். சோ நெக்ஸ்ட் டைம் நீ சண்டை போடுறதா இருந்தா சேர்றதுக்காக போடு, பிரியறதுக்காக வேண்டாம். அம்மா இங்க எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நார்மலா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமே. அம்மா,
மாமா குட் மார்னிங் சிண்டு தங்கம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறியா? அம்மா மாமா சிண்டு என்னாச்சுடா தங்கம்? மாமா எங்க இருக்கீங்க? அம்மா சிண்டு என்னாச்சுடா உனக்கு? ஐம் சாரி நைட்டு நான் உங்கள்ட்ட அந்த மாதிரி கத்திருக்க கூடாது. ஐம் சாரி சிண்டு கண்ணா, ஐம் சாரி. நான் தான் அப்படி ஒன்றும் கத்திருக்க கூடாது. ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி. ஃப்ரெண்ட்ஸ் 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 ஃப்ரெண்ட்ஸ். என்ன வீட்டில் இருக்கிறவங்க போற வரைக்கும் நார்மலா இருக்க சொல்றா. ஆனா எப்படி அவளை பார்த்தாலே எனக்கு கொலை வெறியா இருக்கு. உனக்கு தெரியாது பாஸ், அவளால நிறைய சஃபர் ஆயிருக்கேன். உங்களால நான் சஃபர் ஆனதை விடவா? நல்ல காலேஜில் கிடைச்ச சீட்டு போச்சு, நாடு விட்டு நாடு வந்து பிச்சை எடுக்கிற நிலைமை ஆயிடுச்சு. இத பாத்தீங்களா? 14 kilometers to the nearest police station. இது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்ககிட்ட சிரிச்சு பேசி பழகிக்கிட்டு இருக்கேன். உங்க ஃபேமிலி கிட்ட கூட நல்லா செட் ஆயிட்டேன். நீங்க கொஞ்ச நாள் நடந்ததெல்லாம் அப்படியே மறந்துட்டு அவங்க கூட நார்மல் மூட்ல இருக்கலாம்ல, அது கூட உங்களால முடியாதா? சரி ஒரு வேலை பண்ணுங்க, நம்ம யார்கிட்டயாவது பயங்கரமா கோவமா இருக்கும்போது அவங்க கூட இருந்த ஸ்வீட் மெமரிஸ் நினைச்சுக்கிட்டாலே கோவம் பறந்து போயிடுவாங்க. எங்க 2 பேருக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்ல. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. எவ்வளவு பெரிய க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் லைஃப்ல அவங்க ஒரு தடவையாவது சண்டை போட்டிருப்பாங்க. எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் லைஃப்ல ஒரு தடவையாவது ஷேக்கனாவது கொடுத்திருப்பாங்க. அர்ஜுன் சார் யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா ஒன்னாவது இருக்கும். என்னாச்சு அத்தை? Baby's kicking. What? நிஜமாவா சொல்றீங்க? Of course. Do you want to feel it? Wait. Oh. Wow. மாமா 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 இத நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இட்ஸ் ரியலி அமேசிங். வயித்துக்குள்ள இருக்கிற பாப்பா உதைக்குது. You have to feel it. என்னடா நல்லா இருக்குல்ல? என்னடா காலேஜ்ல இருந்து வந்துட்ட போல இருக்கு. டேப்லெட்ஸ் போட்டியா? இன்னும் இல்லம்மா. அர்ஜுன், அனு ரூம்ல டேப்லெட்ஸ் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? It's mine. அர்ஜுன், கார் அனுக்கிட்ட கூட. இந்தா. அர்ஜுன். OneTamilMV.svs. யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா ஒன்னாவது இருக்கும்.
மாமா நீங்க எங்க அக்காவை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அப்படி பிடிக்கலனா எப்படி இப்படி ஹாப்பியா இருக்கீங்க? கல்யாணம் ஆன புதுசுல டெய்லி ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆனா அவ அதை பொறுமையா ஏத்துப்பா. நான் அவ மேல எரிஞ்சு விழுந்தாலும் அதையும் அவ சிரிச்சுக்கிட்டே ஏத்துப்பா. நான் அவளை எவ்வளவுதான் வெறுத்து ஒதுக்கினாலும் திரும்பி அவ எனக்கு காதல மட்டும் தான் கொடுத்தா. ஆனா போக போக she started giving up on me. பாவம் அவளும் ஒரு மனுஷி தானே, கழிச்சு போயிட்டா. எல்லாருக்குள்ளேயும் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஹர்ட் ஆயிருக்கு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, நம்மளை காதலிச்சவங்களுடைய அருமை நாம அவங்கள வேண்டான்னு சொல்லும் போது தெரியாது, அவங்க நம்மள வேண்டான்னு சொல்லி ஒதுக்கும் போது தான் நமக்கு அது தெரியும். எனக்கு தெரிஞ்சது, நானும் என்ன மாத்திக்கிட்டேன். அந்த நாளுக்கு அப்புறமா மறுபடியும் உன்னோட அக்கா எப்பவுமே ஹர்ட் ஆனதே இல்லை. என்ன அர்ஜென்ட் அவர் சொன்ன? டியூ டேட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வீக். வாவ், இப்பவே போய் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணிடலாமா? அர்ஜுன், என்னது? டிவோர்ஸ் பேப்பர்ஸ். இட்ஸ் ஓவர் அர்ஜுன், we are done. அது எப்பவும் நடக்காது. ஏன் நடக்காது? அர்ஜுன், அர்ஜுன், இதுக்குதான் இதுக்குதான். அதெல்லாம் ஏன் போட்டோ. ஆனா அதுல நானும் இருக்கானோ. உன்னோட ஒவ்வொரு ஞாபகத்திலையும் உனக்கு என் மேல இருக்கிற அன்பு தெரியுது. அது ஒன்றும் அன்பு கிடையாது. அன்பு இல்லைன்னா வேற என்னோ? அனு உன்னதா? அது காதல்டா. அந்த காதலால தான் எப்பவும் உன் கூட இருக்கணும்னு நினைச்சேன். உன் தப்பெல்லாம் சகிச்சுக்கிட்டேன். கல்யாணம் பண்ணி உன்னை மாத்திடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். உன் கூடவே இருந்தா நீ மாறிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ சரியான மாற மாட்டேன். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ட்ராப் பண்ணன்னு சொன்ன, ரேப் பண்ணன்னு சொன்ன. அப்படி சொல்லலானோ? நீ சொன்னதுக்கு அதான் மீனிங் அர்ஜுன். அதெல்லாம் கூட நான் விட்டுருவேன். ஆனா எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீ அன்னைக்கு வயத்தை தட்டி சொன்னல, that second இனிமே நீ எனக்கு தேவையில்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அனு ப்ளீஸ், ஐ எம் ரியலி வெரி 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 சாரி. அந்த மூமெண்ட்ல ஏதோ பேனிக்ல அசிங்கமா இப்படி நாடகம் ஆடாத அர்ஜுன். இதெல்லாம் நம்புறதுக்கு நான் சிண்டு மாதிரி சின்ன குழந்தை இல்ல. அனு, சிண்டு கிட்ட நான் அன்னைக்கு சொன்னது உண்மைதான். யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் கிரஷ். காட் ப்ராமிஸ். கடவுள் நமக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நம்ம கை கிட்டேயே வைப்பான். அனு, அதை நம்ம எடுத்துக்கிறோமோ இல்லையான்னு மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். நடுநடுவில் ஹிண்ட்ஸ் கூட கொடுப்பான். எனக்கு கூட நிறைய கொடுத்தான். ஆனா எனக்கு தான் தெரியல. அது கடைசியில வயித்துல இருக்கிற குழந்தை எட்டி ஒதுக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல. 1999 மார்ச் 6 சாயந்தரம் 5:30 மணிக்கு கடவுள் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்ச 6வது செகண்ட் எங்க பக்கத்து வீட்டுல எஸ்டிஎம் கார் வந்து நினைச்சேன். அதுல பார்த்தா 4 வயசு பொண்ணு, பிங்க் ஃப்ராக், பிங்க் ஷூஸ் போட்டு கீழே இறங்கினா. அந்த பொண்ணை பார்த்த உன்னை விழுந்துட்டாங்க. நான் என்னன்னா அந்த காலனி மொத்தம் விழுந்துருச்சு. அது வரைக்கும் தோல்ல சுமந்த என்ன இறக்கி விட்டுட்டாங்க. அப்ப ஸ்டார்ட் ஆன ஜெலசி போக 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 வெறுப்பா மாறிச்சு. அதனால்தான் பக்கத்துல இருந்தாலும் உன்னை வேண்டாம்னு நினைச்சேன். இப்ப என் தப்ப தெரிஞ்சுக்கிட்ட உன் முன்னாடி வந்தா நீ வேண்டாம் சொல்ற. கடல்ல கல்ல கட்டி போட்ட மாதிரி கிடக்குற. மூச்சு முட்டுதானோ, மூச்சு முட்டுது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் கொடு. இவ்வளோ வருஷம் வெறுப்ப காதலா மாத்திர. ப்ளீஸ் ப்ளீஸ். ப்ளீஸ்.
அனு என்னாச்சு? வாட் அ ப்ரோக். குழந்தை வெளியே வருது. நெக்ஸ்ட் வீக் என்ன சொன்னேன்? ஐ டோன்ட் நோ. நெக்ஸ்ட் வீக் என்ன சொன்னேன்? இப்போ என்னடா இப்பவே வந்து ஒத்துக்க மாட்டியா? சாரி. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு. ஓகே நீ உட்கார். அர்ஜுன் என்னாச்சுடா? ரொம்ப பயந்து போயிட்டேன்பா. எப்படி அழுத தெரியுமா? யார், அனுவா? பாப்பாப்பா. ஆனா அவ அழுகிறத பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா? யாரு, பாப்பாவா? அனுப்பா. என் விரலை கட்டியா பிடிச்சுக்கிட்டு சுத்தமா விடவே இல்லப்பா. அனுவா? பாப்பாப்பா. தூக்கத்துல என்ன பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சா. பா, பிரைஸ்லெஸ் பா, பிரைஸ்லெஸ். அனுவா பாப்பாவா? ரெண்டு பேரும்பா. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போது அனு மேல காதல் மட்டும் தான் இருந்தது. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் அவன் மேல ரெஸ்பெக்டே வந்துருச்சுப்பா. எப்படி பொறுத்துக்கிட்டா தெரியுமாப்பா? வலிவா? He's my husband. கல்யாணம் பண்ணிக்கோ. பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியது. என்னையும் தான். அர்ஜுன், அர்ஜுன், இன்னும் எவ்வளவு நேரம்? ஏய் அர்ஜுன். நான் எவ்வளவு நேரம் வெளியே வெயிட் பண்றது? வீட்ல பால சூடு பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு? அதிகமா ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க? ஏன் திட்டுறானோ? திட்டாம வேணும்னா வந்து இடுப்புல இருக்கோ. இங்க பாரு, நாங்க இங்க வெயில்ல நின்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம், நீ அப்படியே உள்ள ஏசில ஜாலியா இருக்கலாம் பாத்தியா? பாலு வாய மூடு. ஐயே, என்ன இப்படி திட்டுறா? தேவையில்லாம நிறைய ப்ராமிஸ் பண்ணிட்டேனா? ஜாலியா உள்ள இப்ப இவளை கண்ட்ரோல் பண்றது எப்படி? கம் ஆன் அர்ஜுன், நான் எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? நீ என்ன யோசிச்சிட்டு இருக்க? சாக்லேட். இந்த சாக்லேட் கொடுத்து சமாதானப்படுத்துற காலம் எல்லாம் போச்சு. இது வரைக்கும் கோவமா இருந்தாலும் பாசமா இருந்தாலும் உன்கிட்ட தான் காட்டிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஆள் வந்துச்சுல பாசம் காட்டுறதுக்கு, கோவம் மட்டும் தான் உனக்கு. இந்தா.